கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் வாழ்நாளிலே ஒரு நாளை நமக்கு மேலும் கூட்டி கொடுத்து, அதில் விசேஷமாக இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கவனிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் மேலெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் இஸ்ரேலை பற்றின ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய திட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, விசேஷமாக ஆபிரகாமின் நிமித்தமாக அவர்களுடைய ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகு ஒரு தண்டனைக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி போனாங்க, அப்படியே போனவர்களை தேவன் கைவிட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கைவிடல. மறுபடியும் ஒரு தண்டனையின் காலம் முடிஞ்சு நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி நிறைய தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் பேசினார். அதில் விசேஷமாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்குல்ல? போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அதில் உலர்ந்த எலும்புகள், எல்லா எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்தது, நரம்புகள் ஒன்று சேர்ந்தது, தோல் மூடிச்சு. கடைசியாக இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய சேனையாய் நின்றார்கள். பார்த்தோம் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். இந்த 2000 வருஷமாக தேவன் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு பல ஜனங்களை தயார் பண்ணி பல நூற்றாண்டுகள் அதற்காக தேவன் என்ன செய்கிறார், ஒர்க் அவுட் பண்ணுறார். ஸோ இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டுக்கு வந்தாச்சு. இஸ்ரேலுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கியாச்சு. கடைசியாக எப்படி முடித்தோம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஏன் அந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்க வேணும்? புரியுதுங்களா? அதனுடைய முடிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய மகா பெரிய திட்டத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த உலகத்தினுடைய ஒரு முடிவு பக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். அந்த முடிவை தேவன் எப்படி இந்த பூமியில் செயல்படுத்த போகிறாருங்கிறத செயல்படுத்துவதற்கு முன்பு ஜஸ்ட் முன்னால் இன்றைய நாளில் தேவன் அவருடைய தீர்க்க தரிசனங்களின் மூலமாக விசேஷமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அதை வெளிப்படுத்த போகிறார். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய சகோதரர்களெல்லாம் நிறைய கேட்டுட்டாங்க, நாங்களும் நிறைய கேட்டோம் இதை குறித்து. சரி, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் ஜனங்கள் இதை என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? ஒரு ஹிஸ்ட்ரி மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டில் நம்ம நாடும் தான் சுதந்திரம் வாங்கினாங்க ஆங்கிலேயத்திலிருந்து. இங்கேயே மேன் பவர் எக்கச்சக்கமான ஜனங்கள் போராடி அப்புறம் சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையை பாருங்கள். அதாவது உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு எல்லா நாடுகளிலிருந்து ஒன்றா ஒரு நாட்டில் எத்தனை வருஷம்? 2000 வருஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்கள். அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு நூல் பிடிச்சமாக அந்த ஹிஸ்ட்ரி எவ்வளவு தூரம் நீண்டுட்டு வருது பாருங்கள். அது தேவனுடைய சித்தம், அவருடைய மகா பெரிய கிருபை, அப்புறம் அவருடைய வழிநடத்தல், அவருடைய தீர்க்க தரிசனம். அதனால தான் பாருங்கள், 2000 வருஷம் ஆனால் கூட அதே ஜாதி ஜனங்கள் திரும்பவும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய அதிசயம். திரும்பி வந்தது மட்டுமல்ல, அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள்னு வசனம் இருக்குது பாருங்கள். விசேஷமாக பாருங்கள், எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்கிற பாருங்கள், 3ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம கூட சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாள் வரும், ஒரு டைம் வரும், வந்தாச்சு. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவுமாய் இருக்கிற என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி. அதே ரெண்டா சொல்கிறார். நமக்கு ஏற்கனவே பழைய ஹிஸ்ட்ரி தெரியும் இல்லையா? சாலமோன் காலத்துக்கு அப்புறமே யூதா பெஞ்சமின் கோத்திரம் ஒரு கோத்திரமாக போயிட்டாங்க, மிச்சம் 10 கோத்திரம் தனியாக போனாங்க. யூதா பெஞ்சமின் கோத்திரத்துக்கு யூத ராஜ்யம்னு பேர், 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் ராஜ்யம்னு பேர். அதை தான் இங்கே சொல்கிறார். இப்போ அவங்க திரும்பி வரும்போது 12 கோத்திரமும் ஒன்றா உள்ள வர்றாங்க. அதனால தான் சொல்கிறார், யூதாவும் இஸ்ரேலுமாகிய ஜனத்தினுடைய சிறையிருப்பை நான் திருப்பி
நான் அவர்களுக்கு பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்க, சுதந்திரமே வாங்கிக்குவாங்கன்னு இருக்கு பைபிளில். ஸோ 1948 வருஷம் மே மாதம் 14 நள்ளிரவு பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்டீன் போஸ்ட்டுங்கிறது அன்றைக்கி இருந்த மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பத்திரிகை. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னு அங்கே போட்டிருக்காங்க. அது வரைக்கும் ஒரு தேசமே இல்லாதிருந்த ஒரு தேசம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாடு நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப சின்னதுங்க, பாதி கூட இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாருங்கள், அந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ரொம்ப சின்னது. சுற்றில் இருக்கிற அரபு நாடுகளோட கம்பேர் பண்ணிங்கன்னா பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள், மேலே துருக்கி, சிரியா, ஈராக்கு, ஜோர்டான், ஈரான், சவுதி அரேபியா, ஓமன், ஏமன், சூடான், எகிப்து, இத்தனை நாடுகள் சுற்றில் இருக்கு. புரியுதுங்களா? இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டு மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு சின்ன பொட்டு மாதிரி இருக்கு. இவ்வளோதான் இஸ்ரேல் நாடு. ஆனால் எத்தனை காலங்கள் இந்த ஜனங்கள் புறஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட்டு தேவனுடைய தீர்மானத்தின்படி இப்போ ஒன்றா சேர்த்துட்டான். ஒரு நாடு உதயமாயிடுச்சு. 1985 வருஷங்கள் வரைக்கும் கவனிச்சிங்கன்னா இஸ்ரேல் என்கிற நாடு உலக மேப்பில் யாருமே அங்கீகரிக்கலை, உலக மேப்லேயே இல்லையா அப்படின்னா பாருங்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் அதல்ல. அவர் சொல்கிறார், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். இதே இறைமையால் தான் படிக்கிற 30ஆம் அதிகாரத்தில். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நிர்மூலமாக்குவேன். ஆனால் இஸ்ரேல் ஜனங்க சொல்கிறா பாரு, உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும். புரியுதுங்களா? மட்டாய் தண்டிப்பேன். என்ன சொல்கிறாருன்னா, உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் சிதறடிப்பேன், உன்னையும் தண்டிக்காமல் விட மாட்டேன். பாருங்க, உன்னை முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன், உன்னையும் தண்டிக்காமல் விட மாட்டேன், உனக்கும் தண்டனை இருக்குன்னா. அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரனே, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே புறஜாதி நாட்டு ஜனங்களால் பயங்கரமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். படித்தமொழியே ஹிட்லர்னால் 60 லட்சம் யூதர்கள் செத்து போனாங்க. அது எப்படி? ரொம்ப கொடுமையான முறையில். புரியுதுங்களா? அப்போ ஹிட்லர்னால் மட்டுமல்ல, ஐரோப்பா நாடுகள் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகுந்த தொல்லை தொந்தரவு தான் இருந்துட்டு. தேவன் அவர்களுக்கு ஒரு தண்டனையின் காலத்தை ஃபிக்ஸ் பண்ணார். ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை சிதறடித்தவங்களையும் நான் சிதறடிப்பேன், உன்னையும் தண்டிப்பேன், ஆனால் மட்டாய் தண்டிப்பேன். ஸோ அந்த தண்டனையின் காலம்தான் இப்போ முடியும் போது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளே உள்ளே வந்தாங்க. நம்ம போன வாரமே பார்த்தோம், உள்ளே வந்த அடுத்த நாளே சண்டை இல்லையா? சுதந்திரம் வாங்கின அடுத்த நாளே சண்டை. சுற்றி இருக்கிற 11 நாடுகள் வெறித்தனமாக சண்டைக்கு வந்தாங்களாம். அதில் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விலைக்கரையமாக வாங்கும்போது அங்கே அரபியர்கள் தான் குடியிருக்கிறாங்க, நிறைய பேர் முஸ்லீம்ஸ். அப்போது இந்த இஸ்ரேல் நாட்டு மேலே மற்ற அரபு நாடுகள் சண்டைக்கு வர்றதுக்கு எல்லாம் வரும்போது அங்கே உள்ள இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கொல்றதுக்கு இவங்க விரும்பலை. ஏன்னா எல்லாருமே சண்டைன்னு வந்துட்டால் உள்ள இருக்கிற எல்லாருமே அழிய வேண்டியதுதான். அப்போ இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க இன்னொரு முடிவு எடுத்தாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல்கள் மட்டுமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய அரபியர்கள் எல்லாருமே நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அதனால் நம்ம எல்லாரும் சுற்றிலும் இருக்கிற அந்த அரபு நாடுகளை எதிர்த்து போராடுறதுக்கு இப்போ நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் தயாராகிறாங்க. அப்படி தயாராகும்போது வெளியே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் என்ன செய்கிறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கொல்ல விரும்பலை. கவனிங்க. அதனால் உள்ள இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அரபு நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் உள்ளே வந்தோம்னா 1 மணி நேரத்தில் இஸ்ரேல் நாட்டை துவம்சம் பண்ணிடுவோம். ஒருவேளை நீங்கள் அங்கே உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். அதனால் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. நாங்கள் போர் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெளியே வந்துடுங்க.
என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது, உள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே ஏற்கனவே குடியிருந்த அரபியர்கள், முஸ்லீம்கள் அவங்க திங்க் பண்ணாங்க, அதாவது இப்போ இஸ்ரேல் இப்போ தான் வந்திருக்குது, சுதந்திரமே இன்றைக்கி தான் வாங்குது, பெரிய அளவில் இவங்க ஒரு பெரிய ஒரு தயார் நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எந்த விதமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் அதிகமாக இல்லை, இவர்கள் அரபியர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஆனால் அரபியர்கள் சுற்றிலும் நிறைய ஏற்கனவே அவர்கள் நாடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து நிற்குது, நிறைய பவர், மேன் பவர், வெப்பன் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அவர்கள் ஈஸியாக இஸ்ரேல் ஜனங்களை பிடிச்சிருவாங்க. அதனால் இவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அரபியர்கள் சரி நம்ம போர் முடிகிற வரைக்கும் வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியே வந்தாங்க. கவனிங்க, இஸ்ரேல் நாடு மட்டும் தனியாக நிற்குது, இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே இருக்காங்க. இப்போ மே மாதம் 14ஆம் தேதி அங்கே சுதந்திரம் டிக்ளேர் ஆகுது. அடுத்த நாளே அத்தனை முஸ்லீம் நாடுகள் சண்டைக்கு வர்றாங்க. பயங்கரமான ஒரு சண்டை அங்கே நடந்துதான். எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப சீக்கிரம் இஸ்ரேல் ஜனங்களை துரத்திடலாம் வெளியே என்று நினைக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆச்சரியமான ஒரு வெற்றி தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இது ஏற்கனவே நம்ம படித்தோம் போன வாரத்திலே. அந்த 6 நாள் யுத்தம் எப்படி நடந்தது, அதுக்கு முன்னாடி நிறைய யுத்தங்கள் எல்லாம் நடந்தது, அதெல்லாம் படித்தோம் இல்லையா? அதில் விசேஷமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிய படைகள் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி முன்னேறி வரும்போது, அந்த டேஜேனியாங்கிற இடம், அது பாருங்கள், இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலிலேயாவுக்கு கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் அங்கே சீரிய படைகள் எல்லாம் இஸ்ரேலை நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. அப்படி வந்துட்டுருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய படை பிரிவில் எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, அன்னைக்கு இருந்தார் லெஃப்டினன்ட் கலோனல் சொல்கிறாங்க, மோசே தயான், அவர் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான். அவர் ஒரு மிகப்பெரிய தளபதி. அவர் என்ன பண்ணியிருக்கார், ஏற்கனவே பிரான்ஸு ரஷ்யாவில் நடந்த யுத்தங்களில் சில ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க, பிச்சு போட்டுட்டாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கொண்டு வந்தெல்லாம் இறக்கியிருக்கிறாங்க. அப்படி இறக்கியிருக்கும்போது வித்தின் 1 ஹவரில் அதை கம்ப்ளீட்டாக திரும்பவும் அசம்பிள் பண்ணாராம். அந்த ஒரு ஆயுதங்களை அசம்பிள் பண்ணி திரும்பவும் சிறிய படைகளை நோக்கி அடிச்சிருக்காங்க, துரத்திட்டு போயிருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள், அப்போது என்ன இவர்களுக்கு இருக்கிற திறமை யாருனாலுமே கணிக்கவே முடியல இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள். அதே மாதிரி இதே ஒரு காலப்பகுதியில் இந்த சிறிய படைகள் எல்லாம் அவர்களை ரொம்ப அதிகமாக ஆற்றலை நெருங்கும் போது இவர்கள் கையில் ஒரு வெப்பன் இல்லாமல் வெறும் அந்த பெட்ரோல் ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு மலையிலேருந்து உருட்டி விட்டாங்களாம். இப்போ இது சீரிய படைகள் பார்த்துட்டு, ஒரு பயங்கரமான புது ஆயுதத்தில் நம்மளை தாக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புறம் இது விட்டு ஓடி இருக்கிறாங்க. இவங்க அவங்கள துரத்திட்டு போய் அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் அவங்கள துரத்தி, இதெல்லாமே அந்த சுதந்திரம் அடைஞ்ச அடுத்த அந்த வாரில் நடக்கக்கூடிய அதிசயங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பெரும் படை இஸ்ரேலை நோக்கி தெற்கு பக்கம் நெருங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு இருந்த ஒரு முக்கியமான அந்த அதாவது அவங்களுடைய ஆசாரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைபிள் படித்து அதில் சில சீக்ரெட் ரூட்டெல்லாம் பைபிள் இருந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறக்கு ஒரு ரூட், அந்த ரூட்டை சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெரும்படை சுற்றி சண்டை போடுறதுக்குள்ளே ஒரு நைட்டில் அந்த ஒரு சின்ன ரூட்டை கண்டுபிடிச்சி நைட்டோடு நைட்டாக அந்த ரூட்டில் போய் எதிரி படைகளை அங்கே முடக்கினாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி லிட்டாங்கிற ஒரு ஏர்போர்ட் அந்த முஸ்லீம்கள் கையில் இருந்தது. அதை அவர்கள் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் அதை பிடிக்க போகும்போது அதுக்கு ஆப்ரேஷன் டேனின்னு பேர் வச்சாங்க. ஏறக்குறைய 400-500 ஆர்மி அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இவங்க ஒரு 8 பேர் மட்டும் அரபுனுடைய அந்த இராணுவ ஆஃபீஸர்களுடைய அந்த ஒரு உடை போட்டுட்டு உள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அரபியர்களுடைய இராணுவத்துடைய ஆஃபீஸர்கள் இருக்காங்க இல்லையா,
இவங்க ட்ரெஸ்ஸை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, யாரோ எதிரி வந்து தங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தாக்குறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டான்னா, யாரெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அத்தனை பேர் திருப்பி தாக்க ஆரம்பிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி செத்து போயிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவங்க நம்ம படை வீரரா அடுத்த படை வீரரானே தெரியல. ஆனால் பாருங்கள், ஒரு 8 பேர். இது எப்படி தெரியுங்களா, கிதியோன் காலத்தில் இப்படித்தான் ஒரு பெரிய கன்ஃபியூஸ் வந்தது. அந்த ஒரு கன்ஃபியூஸில் பாருங்கள் 30,000 32,000 பேர். ஆனால் தேவன் வெறும் 300 பேர்த்தை மட்டும் செலக்ட் பண்ணார். அவ்வளோ பெரிய மீதியானுடைய ஆர்மியை வெறும் 300 பேர் இல்லைங்களா. நம்ம அந்த படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு காலம், ஒரு தீவட்டி, அது ஒரு மண்ணு சட்டி போட்டு மூடி இருந்து மண்ணு சட்டியை உடைக்க சொன்னார், தீவட்டியை காட்ட சொன்னார், எக்காலத்தை ஊத சொன்னார். ஜனங்கள் எல்லாம் பதறி அடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா ஒரு 100 அதிபதி கையில் தான் ஒரு எக்காலம், ஒரு தீவட்டி இருக்கும். அப்போ 30,000 பேர் இருக்கிறதாக அர்த்தம். நைட் டைமில் அவங்களுக்கு தெரியல. அன்புக்குரிய சகோதரர்களோடு, இந்த மாதிரி எதிரியை கலங்கடிக்கக்கூடிய, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஸோ இதை நேரடியாக அவருடைய அந்த டேவிட் பென்குரியன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த போர்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் கவனிச்சுன்னா, இன்னைக்கும் இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் கம்பல்சரியாக 3 வருஷம் இராணுவத்தில் ட்ரைனிங் எடுத்து ஆகணும். எல்லா ட்ரைனிங் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வார் ஃபீல்டில் அவங்களுடைய பழைய அந்த தோராங்கிற அந்த புஸ்தகம், பைபிள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எடுத்து அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சைடு அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சைடு எதிரியவே நோக்கியிருப்பாங்க. அப்போது தேவன் வந்து பேசிக்கலாகவே இவங்க வந்து ஒரு நல்ல தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள்ங்கிற கண்டிஷன் இருந்ததுனால அறிவும் இவர்களுக்கு இருந்தது. அதே சமயத்தில் அவர்கள் அதில் எப்படி வந்து டாக்டிஷன் சொல்கிறோம் இல்லையா, மற்றவர்களிடத்தில் பயன்படுத்தக்கூடிய விதம், அதுலேயும் ரொம்ப சிறந்து விளங்கினான். பாருங்கள், இந்த சின்ன பாருங்கள், இதெல்லாம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஸ்டென் கன் எல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க. அதே ஏறக்குறைய 80-90 கிலோ இருக்குமா. அந்த 90 கிலோவை எடுத்துகிட்டு என்ன செய்யணும், ஓடி போய் எதிரிகள் எடுத்துருந்து காப்பாற்றணும். இந்த பொண்ணு பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கன்னை வந்து அதுவே அசம்பிள் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அது வந்து பிரயோகிக்குது. சாதாரணமாக பெண்களெல்லாம் தூக்கவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு கன் எல்லாம். எல்எம்ஜின்னு எல்லாம் சொல்கிறாங்களே, லைட் மிஷின் கன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களால் தூக்கவே முடியாது. ஆனால் இஸ்ரேலுடைய பெண்கள் வந்து அதை வந்து வித்தின் செகண்டில் என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக அசம்பிள் பண்ணி அடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, பாருங்கள், அவ்வளோ பெரிய பீரங்கியில் எவ்வளோ சாதாரணமாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆர்மி இவங்க வந்து இவங்களுடைய நாட்டை இப்போ எப்படி தெரியுங்களா அவங்க வந்து தங்களை பாவிக்கிறாங்க. இப்போ நம்ம நாடு, இந்திய நாடு என்னன்னு சொல்கிறோம், மதர்லேண்டுன்னு சொல்கிறோம். நிறைய நாடுகள் தங்களுடைய சுய தேசத்தை தாய் நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசம் மட்டும் ஃபாதர்லேண்டுன்னு சொல்கிறாங்க. இது எங்களுடைய தந்தையினுடைய நாடு, எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த தேசம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவருடைய ஆர்மியினுடைய ஸ்லோகம் என்ன தெரியுங்களா, நாங்கள் சாவதற்காகவே வாழ்கிறோம். அதான் அவங்க சொல்கிறது. புரியுதுங்களா? அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி இந்த ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போனால் கூட அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று அவர்களுக்கு இருக்குது. இதையத்தான் அவர் தீர்க்க தரிசனத்தில் சொல்கிறார். எரேமியா 30:5 வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. பாருங்க, திகில் உண்டு, சமாதானம் இல்லை. தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். பின்னாடி சில வசனங்கள்லாம் படிச்சுன்னா, ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு மாட்டியிருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள். சொந்த தேசத்துக்கு வந்தாலும் இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலேயே தீர்க்க முடியாத மிகப்பெரிய 3 பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை. இது என்ன, இதை குறித்து அதிகமான நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது கடந்த வருஷங்களில். ஆனால் அதிகமான பேர் இதை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் தீர்க்க தரிசனத்தை உற்று கவனிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வந்து இதை உற்று கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இதை வச்சு தான் தேவன் இந்த உலகத்தை முடிக்க போகிறார். அப்படிங்கிற போது அதை உற்று கவனிப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தினுடைய ஜாகிரபிக்கல் மைய பாயிண்ட் எதுன்னு சொன்னாலே அது இஸ்ரேல் நாடு. கீழே இருக்கிற எகிப்து, மேலே கொஞ்சம். இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையவே தேவன் கொண்டு வர போகிறான். என்ன இந்த பிரச்சனை?
என்று சொல்லி கவனிக்கும் போது இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். இஸ்ரேல் நாடு அந்த பச்சையாக இருக்கு இல்லையா, அது இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக அவர்கள் போய் குடியேற ஆரம்பித்தாங்க. தங்களுடைய சொந்த தேசத்தில் தேவன் இவங்களுக்கு கொடுத்த தேசம், அதுக்கு பவுண்டரியே போட்டு கொடுத்துருக்காருலாம் படிச்சிருக்கோம். அப்போ இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 1947 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிறது ஃபுல்லாக அந்த அரபியர்களுடைய குடியிருப்பு. அதுக்கப்புறம் சில பார்ட்டிஷன் எல்லாம் பண்ணாங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு ஆலோசனையின்படி அதில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களுடைய கைக்கு வந்துச்சு. அதே 1967 வருஷம் 6 நாள் யுத்தம் நடக்கும்போது ஏறக்குறைய 80% அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய பகுதி இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்தது. ஜெருசலேமினுடைய ஒரு பகுதியே தவிர அந்த தேவாலயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பகுதியை, அந்த ஒரு இடம் மட்டும். ஏன்னா அது 3 பேருக்கும் ஹோலி லேண்டுன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் அதுதான் ஹோலி லேண்டு, முஸ்லீம்களுக்கும் அதுதான் ஹோலி லேண்டு, யூதர்களுக்கும் அதுதான் ஹோலி லேண்டு. அந்த மாதிரி அதுக்கு பிறகு கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை கவனிக்கும் போது ஏறக்குறைய 95% இஸ்ரேல் ஜனங்களுடைய கைக்கு அந்த இடம் வந்தாச்சு. இப்போ கேள்வி என்னென்னா, இது வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் அங்கே நடந்தது. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, 1948 வரைக்கும் அங்கே மழையே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் போய் குடியேறதுக்கப்புறம் தேவன் மும்மாரியை கொடுத்து அது செழிப்போட வளர வளர அங்கே இருந்த வெளியேறினாங்க பாருங்கள் அரபியர்கள். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த சண்டை போடும்போது வெளியே போனாங்க இல்லையா அந்த அரபியர்கள், முஸ்லீம்கள். கடைசியில் சண்டை முடித்த உடனே இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, நம்ம இது நம்முடைய நாடு, நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் நாம் இஸ்ரேல் ஜனங்கள் நம்முடைய நாடு, நம்ம போராடுவோங்கிற போது அந்த அரபியர்கள் மற்ற முஸ்லீம்களுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்க, இந்த உள்ளிருந்த முஸ்லீம்கள்லாம் வெளியே போனாங்க, தப்பிச்சுக்கலான்னு போனாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா இவர்கள் வெளியே போய் சண்டை முடிஞ்சு இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் எல்லா பார்டரையும் க்ளோஸ் பண்ண சொன்னார். டேவிட் பென்குரியன், இனி ஒருத்தர் உள்ள வரக்கூடாது முஸ்லீம்ஸ். புரியுது? அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஆக்கிரமிப்பு மாற ஆயிடுச்சு அவங்களுக்கு பார்வையில். ஆனால் தேவன் ஏற்கனவே இவங்களுக்கு கொடுத்த தேசம் 2000 வருஷமானாலும் சரி, 4000 வருஷமானாலும் சரி, ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கொடுத்த தேசம். அந்த அடிப்படையில் தான் தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசனத்தில் தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. இது உலக ஜனங்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ ஐக்கிய நாடுகள் சபைக்கோ தெரியாது. சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு தெரியும், எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். சத்தியத்தை அறிந்து கொண்டோம், தேவன் அவங்களுக்கு கொடுத்த தேசம். அதனால தான் ஆமோஸில் கடைசியாக படித்தோம் இல்லையா, இனி அந்த தேசத்திலே அவர்களை நான் நட்டுவேன், அதிலிருந்து அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை. ஸோ இனி யாராலும் இஸ்ரேல் ஜனங்கள் அதிலிருந்து வெளியே எடுக்க முடியாது. அது நமக்கு தீர்க்க தரிசனம். ஸோ அந்த அடிப்படையில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளே தேவனுடைய தீர்மானத்தின்படி இப்போ தங்களுடைய சொந்த நாட்டை சுதந்திரிக்கும் போது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இருந்த அரபியர்கள், புரியுதுங்களா, பாலஸ்தீனியர்கள் முதல் அந்த பாலஸ்தீனாங்கிற பேர் 1960 தான் வந்துதான். அதுக்கு முன்னாடி அந்த பேரே இல்லை. புரியுது? நாங்கள் பாலஸ்தீனியர்கள் அந்த வகுப்பா இஸ்ரேல், ஆக்சுவலாக இஸ்ரேல் நாடு அதுக்கு பாலஸ்தீனான்னு பேர் வச்சுட்டாங்க 1960. அப்போது இவங்க என்னட்டா, நாங்கள் ஏற்கனவே இங்கே குடியிருந்தவங்க. ஏன் அவங்க பாலஸ்தீனியர்கள் பேர் வச்சாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே அங்கே குடியிருந்தவங்க. எங்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தந்திரமாக வெளியேற்றிட்டு எங்கள் நாட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனால் எங்கள் நாடு எங்களுக்கு வேணும், அதனால் இஸ்ரேல் ஜனங்களை வெளியே போய் சொல்லுங்க. இதுதாங்க இன்றைக்கி பிரச்சனை. ஆனால் தேவன் இவங்களுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் என்ன சொல்லியிருக்கார், வாசிக்கலாம். ஏசாயா 43:5-6. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி, பாருங்க, கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்தையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பாருங்க, வடக்கே நோக்கி கொடுன்னு சொல்லுவாரா, கிழக்கிலிருந்து வான்னு சொல்லுவார். அப்போ பாருங்கள், தூரத்திலிருந்து என் குமாரர், என் குமார். இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக தான் நினைக்கிறார். எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் 1998 வருஷத்தில் பாப்புலேஷன் எடுத்துருக்காங்க. 6 கோடி பேர் உள்ளே வந்தாச்சு.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேஷன் ஆகி அப்படி வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இடம் இல்லாமல் போனதுனால அதை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கம். அதனுடைய தலைவர் தான் இவர் யாசர் அரஃபத். புரியுதுங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது பாலஸ்தீனா எங்களுக்கு தான் சொன்னதுனால 1960 வருஷத்துலேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலஸ்தீனான்னு அதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதிலிருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் அரஃபத்து அதை சுற்றில் இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுகளுடைய சப்போர்ட்டை வாங்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபையை நிர்பந்தப்படுத்த ஆரம்பித்தார். எங்கள் நாடு எங்களுக்கு வேணும், அந்த இடத்துல அவங்க வேணால் கொஞ்சம் இருந்துட்டு போகிறாங்க, நாங்கள் தான் ஒரிஜினல், எங்களுக்கு வேணும். இஸ்ரேல் ஜனங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் தாத்தா எங்களுக்கு கொடுத்தது, எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த தேசம், அதை நாங்கள் விட முடியாது. பாருங்கள், இவங்க நாங்கள் ரொம்ப நாளாக குடியிருந்தோம், அது எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் இது எங்கள் அப்பா எங்கள் தேவன் கொடுத்த தேசம், இது எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இதில் எது கரெக்டு? யோசனை பண்ணி பார்க்கலாம். சத்தியத்தின்படி, தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய உரிமை தான் கரெக்டு. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ மற்றவங்களுக்கோ அது தெரியாது. என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாலஸ்தீனாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதனால் ஆக்கிரமிப்பில் இருந்து அவங்க என்ன செய்யணும், வெளியே வரணும். அப்போது ஆக்கிரமிச்சிட்டாங்கிற வார்த்தைக்கு என்க்ரோச்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகளாவிய லெவலுக்கு போச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்க ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க, இவங்க ஆக்கிரமிச்சுட்டு தான் இவங்களை அவங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்தாச்சு. ஏற்கனவே அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால தான் நிறைய நாடுகள் என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் நாட்டை நிர்பந்தப்படுத்துகிறாங்க, நீ விட்டுரு. பல சந்தர்ப்பங்களில் பல தலைவர்கள் கொஞ்சம் விட்டும் கொடுத்தாங்க, பல தலைவர்கள் விடவில்லை. விட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கும், விடாது இருக்கும்போது அங்கே போர் ஸ்டார்ட் ஆகும். நிறைய போர்களை இஸ்ரேல் அதுக்கப்புறம் சந்திச்சுது. கவனிக்கிறீங்களா? இப்போது இதே மாதிரி ஒரு சாம்பிள் வார் இப்போ சமீபத்தில் ஒரு 15 வருஷம் 20 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஈராக் அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் ஈராக் நாட்டுக்கும் ஒரு சண்டை வந்தது. எதனால் வந்தது என்று கவனிச்சின்னா பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஈராக் தன்னுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த குவைத் நாட்டை போய் ஆக்கிரமிச்சிட்டான். நமக்கு நல்லா தெரியும், பண மதிப்புலையே இல்லையா, இன்றைக்கி குவைத் நாட்டுடைய பண மதிப்பு தான் எல்லாத்தை விட அதிகம். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அந்த குவைத்தை போய் ஈராக் ஆக்கிரமித்தான். கவனிங்க, சதாம் ஹுசேன் அப்படி ஆக்கிரமிக்கும் போது ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொன்னாங்க, நீ அதை விழுந்து வெளியே வரணும். பல முறை பார்கெனிங் நடந்தது. சதாம் ஹுசேன் முடியவே முடியாதுட்டார். ஒரு காரணம் சொன்னார், நான் அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியே வரணும்னா இஸ்ரேல் அதனுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியே வரணும். இதுதான் ஃபைனலாக செட்டில்மெண்ட் மாதிரி சொன்னாங்க. ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதுக்கு ஒத்துக்கலை. நீ உடனடியாக வாபஸ் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவன் வாபஸ் வாங்கலை. உடனே வார் டிக்ளேர் ஆச்சு. நமக்கு தெரியும் இல்லையா, சதாம் ஹுசேனுக்கும் ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் ஒரு மகா பெரிய போர் நடந்தது. அதில் தாங்க நம்முடைய இந்திய நாட்டில் பெட்ரோல் விலை அதிகமாக ஏறிச்சு. 20 ரூபா மேலே ஏறினது, அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. ஸோ அப்படி வந்தது. ஒரு குறிப்பிட்ட அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸானது தெரியும் இல்லைங்களா, ஸ்கட்டு பேட்ரியாட் ஏவுகணைகள். ஸ்கட்டு பேட்ரியாட். இங்கே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அங்கே ஒரு ஏவுகணை விட்டால் இங்கே ஈராக் ஒரு ஏவுகணை விடுவான். அப்போது இது பாருங்கள், அது அந்த ஸ்கட்டு ஏவுகணையை பேட்ரியாட் ஏவுகணை வானத்திலே சந்தித்து அதை செயலுக்கு பண்ணிடுவோம். அதெல்லாம் கண்கூட சில படங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கலாம். இதெல்லாம் அங்கே போர் நடந்தபோது நடந்த விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சதாம் ஹுசேன் ஜெயிச்சுவார்னே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படியே அந்த போர் நடந்துகிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் சதாம் ஹுசேன் பனியன், சதாம் ஹுசேன் சட்டை, சதாம் ஹுசேனை பற்றி ரொம்ப ஃபேமஸான அந்த வார்த்தைகள் ரொம்ப எல்லாம் உலகமே பார்த்தாங்க. ஆனால் என்னாச்சு, அவ்வளோ பெரிய 189 நாடுகள் இருக்குது ஐக்கிய நாடுகள் சபையில் இல்லையா. அதில் நேட்டோ பவர் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, வல்லரசு நாடுகள் அவங்களுடைய பவர், இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன ஐக்கிய நாடுகள் சபையோடு சேர்ந்து ஒரு சின்ன நாடு மோதி ஜெயிக்க முடியுமா ஈராக்கு? ஆனால் ஜெயிச்சிரும்னு நினச்சாங்க.
ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சதாம் ஹுசேன் தன்னுடைய 1000 இராணுவ ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள ஒரு பங்கரில் கொண்டு போய் பதுக்கி வச்சுருந்தார். அமெரிக்கா என்ன பண்ணால், அவனுடைய சேட்டலைட்டில் அவங்களுடைய பங்கரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சரியாக அதனுடைய என்ட்ரன்ஸ்லேயே போய் ஒரு குண்டை போட்டோன்னே சதாம் ஹுசேனுடைய நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஃபர்தராக போர் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் அவர் வந்து சரண்டர் ஆனார். ஒரு கண்டிஷனோடு தான் அவர் சரண்டர் ஆனார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியே எடுத்துக்கிறேன், பட் அதே சமயத்தில் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியே வரணும். அதனால தான் அந்த சண்டை நடந்தபோது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஈராக் வந்து அமெரிக்கா வந்து ஈராக் மேலே குண்டை போடுச்சு. ஆனால் ஈராக் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரேல் மேலே கொண்டு போய் குண்டை போட்டாங்க, டெல் அவீவில் கொண்டு போய் குண்டை போட்டாங்க. ஸோ அதை தான் அந்த பேட்ரியாட்டு அந்த ஏவுகணைகள்லாம் வானத்திலே தடுத்து நிறுத்திடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல இஸ்ரேலை. இது வந்து தேவன் ஒரு சாம்பிளுக்கு ஒரு வாரம் வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்கார். அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி ஈராக்குக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இதை குறித்து எழுதுறார் பாருங்க, எரேமியா 30:6 ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன. ஐயோ அந்த நாள் பெரியது. எப்படி ஆரம்பிக்கிறார்? ஐயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அந்த மாதிரி நாள் இனிமேல் வரப்போறதே இல்லை. அவ்வளோ பயங்கரமான ஒரு நாளாக இருக்க போதான். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆங்கிலத்தில் ஜாக்கப்ஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யாக்கோபுங்கிறது வேற இல்லை, இஸ்ரேல்னா 12 பேர், 12 கோத்திரம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மகா பெரிய இக்கட்டு காலம் வரப்போதான். ஆனால் அடுத்த வசனம் பாருங்க, ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். சரியா? அப்படின்னா யாக்கோபுக்கு என்ன இக்கட்டு வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு மகா பெரிய நிர்பந்தம் ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக இஸ்ரேலுக்கு வரப்போகுது. ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே வந்ததுக்கு பிறகு 3 முக்கியமான இடங்கள், காசா அப்படின்னு ஒரு இடம், கோலன் ஹைட்ஸ், கோலன் குன்றுகள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அப்புறம் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க். இந்த 3 இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் அதிகமாக இருந்த ஒரு பகுதி. இப்போ இந்த பகுதியிலிருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறியாச்சு. வெளியேறினதுக்கப்புறம் பாலஸ்தீன விடுதலை தலைவர் இதுக்காக போராடிட்டு இருக்கார். நிறைய ஒப்பந்தங்கள் நடந்தது. அதில் அமெரிக்காவை சேர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரசிடெண்ட்டுக்கிட்டையுமே அவர்கள் தங்களுடைய கோரிக்கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவரும், இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா ஒபாமா அமெரிக்கா பிரசிடெண்ட், அவரும் பல முறை சந்தித்து இதை குறித்து பேசியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அப்படியே ஒரு படம் காமிச்சோம் இல்லையா, 1947 பாலஸ்தீனர்கள் தான் அதிகமாக இருந்த மாதிரி ஒரு போக்கு இருந்தது. இப்போது 1967க்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் வெளியே போனதுனால பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அதுக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. எப்படியாவது எங்களுடைய தேசம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க வந்து போராடக்கூடிய ஒரு டைம். ஸோ இது வந்து அன்னைக்கே வந்து பில் கிளின்டனுடைய காலத்திலேயே கவனிங்க, சில ஒப்பந்தங்கள் தயாராவதற்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க, ஒப்பந்தங்களும் போட்டாங்க. ஆனால் ஒப்பந்தம் யாருமே வந்து செயல்படுத்த முடியல. நல்லா புரிஞ்சுக்கலாம். யாசர் அரஃபத் வந்து என்ன சொல்கிறார், பீஸ் ஃபார் அஸ் மீன்ஸ் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல். We are preparing for an all-out war, a war which will last for generations. அவருடைய ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல ஒரு சமாதானம் ஏற்படுத்தப்படுது அப்படின்னா அது இஸ்ரேலுடைய அழிவில் தான். எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு சமாதான ஒப்பந்தம் பண்ணால் அது சரியாக இருக்குமா? பலமுறை இவரெல்லாம் சமாதானத்துக்கு வந்தார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? எரேமியா 6:16 சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள்.
இதே இஷாக் அதாவது அந்த பாலஸ்தீன விடுதலை தலைவர் வந்து ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு அடுத்த நாளே போய் அறிக்கை விடுறார். அடுத்த வருஷம் இதே நாளில் ஜெருசலேம் வில் பி த கேபிட்டல் ஆஃப் பாலஸ்தீன் அப்படின்னு அறிவிச்சார். அதுக்கு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒப்பந்தம் முந்தின நேரத்தை போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை கனவுல கூட நினச்சிடாத பாருங்கள். அப்போ இவங்க போட்ட அந்த ஒரு ஒப்பந்தம் என்னாச்சு? ஸோ இதனுடைய உச்சக்கட்டமாக அன்புக்குரிய சகோதர சகோதரி, இட்சாக் ராபின் என்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர், இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர், யாசர் அரஃபத், இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை பில் கிளின்டன் வந்து ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணார்? 1995 வருஷத்தில் செப்டம்பர் மாதம் 28 கேம்ப் டேவிட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் வந்து பாலஸ்தீனர்களுக்கு கொஞ்சம் இடத்தை விட்டு கொடுத்துட்டார். யாருன்னா இட்சாக் ராபின் என்கிற அந்த பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டார். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? 1995 வருஷம் இந்த டைமில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு தீர்க்க தரிசன மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அங்கே எங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லி கொடுத்த ஒரு மூத்த சகோதரர் டேனியல்னு பேர், அவர் இறந்துட்டார். அவர் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசும்போது ஒரு சகோதரர் எழுந்திரிச்சு கேட்டார், பிரதர், இப்போது தேசத்தை பற்றியெல்லாம் சொன்னோம், இப்போ பாருங்கள், இப்போ இட்சாக் ராபின்ங்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்துட்டாரே பாலஸ்தீனியர்களுக்கு, இது பைபிள் படி சரியான்னு கேட்டார். பைபிள் படி இது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆவல், இது என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு ஆவல். உடனே அந்த மூத்த சகோதரர் ஒரு வசனம் எடுத்து காமிச்சார். பாருங்கள், லேவியராகமம் 25 வாசிக்கலாம். தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். தேசம் என்னோடது தேவன் சொல்றார் பாருங்க, நீங்க போய் குடியிருந்துக்குங்க. ஆனா என்ன சொல்றார்? தேசம் என்னோடது, அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறங்குடிகளுமா இருக்கிறீங்க. யூ ஆர் த டெனன்ட்ஸ்னார். தேசம் என்னோடது, என்னோட தேசத்தில் என் பிள்ளைகள் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் கூடியிருக்கலாம், ஆனால் அதை விற்கிறக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னார். இந்த வசனத்தை சொல்லி அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அந்த சகோதரர் சொன்னார், இதெல்லாம் இப்போ உனக்கு யோசனை, அதாவது இதெல்லாம் நான் சத்தியம் படித்தவங்களுடைய ஒரு விஷயம். என்ன சொன்னார்னா, சத்தியத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் விரோதமாக இந்த இட்சாக் ராபின் என்கிற பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டார்னா, கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்துட்டார். இது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானது. 2 விஷயம் தான் நடக்கணும், ஒன்றா அவர் பதவி விட்டு இறங்கிடுவார், இல்லைன்னா அவர் செத்துருவார்னு சொன்னார். நாங்கள் அப்போ சொல்லும்போது பெருசாக எடுத்துக்கல, கொஞ்ச நாள்லேயே அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓ பாருங்கள், தேவனுடைய ஒரு திட்டம் வந்து எவ்வளோ துல்லியமாக இருக்குது. அது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சுட்டு கொன்ற ஒரு வீடியோ கூட இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரும்போது எல்லாரும் சுற்றியில் அவரை இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து வந்த ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், பின்னாடி ஷூட் பண்ணான், எப்படி காந்தியை ஷூட் பண்ண மாதிரி. ஸோ இதெல்லாம் கவனிக்கும் போது என்ன புரிஞ்சுது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனுடைய சித்தம் வசனம் என்ன சொல்லுதோ அது அப்படியே நிறைவேறும், அவ்வளோதான். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு பிரச்சனை வந்து உச்சக்கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்படி உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்குன்னா, எல்லாருடைய கவனமும் எருசலேமை நோக்கியே இருக்கு. பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் அரஃபத்துடைய முக்கியமான நோக்கமே ஜெருசலேம். நீ எருசலேம் மற்ற எல்லா பட்டணமும் இல்லைன்னா பரவாயில்ல, ஜெருசலேம் பாலஸ்தீனத்துக்கு தலைவராக இருக்கணும். முக்கியமான குறிக்கோளே அதுதான். புரியுதுலாம்? அப்போ அவங்களுடைய முக்கியமான நோக்கம் ஜெருசலேம் தான். புரியுதுல? கிறிஸ்தவர்களுக்கும் புனித இடம் அப்படின்னா அது ஜெருசலேம் தான். ஜெருசலேம் போகிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஜெருசலேம் தான் புனிதமான இடம். ஏன் தெரியுங்களா? தாவீது அரசாட்சி பண்ண இடம் அது. தாவீதின் சிங்காசனம்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பேஸ் அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுடைய தலையில் ஏறி இருக்குது. அதனால் ஜெருசலேமை அவங்க 1 இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, கடந்த ஒரு 3-4 நூற்றாண்டுகள் எல்லாம் முன்னாடியே
ஒரு மாஸ்க்கு, ஒரு மசூதியை கட்டி வச்சிட்டாங்க, ஓமர் மாஸ்க்குன்னு சொல்லி, ஜெருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல. ஸோ அதை அகற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் அது அப்படியே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ஸ்டார்ட் ஆக போகுது. அநேகமாக அது நாம் இப்பொழுது வாழக்கூடிய காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுமா? பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. இவர் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லையா? நம்ம ஏற்கனவே சில இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், நியூஸஸ் எல்லாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர். இவர் இஸ்ரேலுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இவருக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஆச்சரியம்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இஸ்ரேலுடைய அத்தனை பிரதம மந்திரிகளுக்குமே இஸ்ரேலுடைய ஹிஸ்ட்ரி இல்லாமல் அவங்க வந்ததில்லை. ரெண்டாவது, அதில் அநேகம் பேர் இஸ்ரேல் நாட்டுக்காக சோல்ஜர்களாக போராடினவங்க தாங்க அதில் பிரைம் மினிஸ்டராக வந்தாங்க, நிறைய பேர். இவர் அந்த மாதிரி சில ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கார், நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போது ஒருவேளை தேவனுடைய சித்தம் திட்டம் கைகூடி வந்தால் இந்த மகா பெரிய உலக யுத்தம் சொல்கிறோமே, 3ஆம் உலக யுத்தம், அது இவர் எடுக்கக்கூடிய டிசிஷனில் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன டிசிஷன் எடுக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இப்போ என்ன பிரச்சனை, மறுபடியும் பிரச்சனைக்குள்ள வரலாம். பாலஸ்தீனியர்கள் இது எங்கள் நாடு, எங்கள் தேசம், எங்களுக்கு கொடுத்த பகுதின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இது எங்கள் தகப்பனுடைய தேசம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய தேசம் உரிமை கொண்டாடும் போது ஐக்கிய நாடுகள் சபைக்கு இதுதான் பெரிய தலைவலி. ஒரு முடிவை எடுக்க முடியல. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா முஸ்லீம் நாடுகளும் பாருங்கள், ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளை தங்களுடைய கைக்குள்ளே போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் அதுதான் நடக்க போகுது. இஸ்ரேலை நிர்பந்திப்பார்கள். பெட்ரோல் இவங்க எடுத்தால் போகுது, அதனால் ஒரு பெரிய நிர்பந்தம். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், பெரிய பெரிய இதை குறித்து பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் உண்டு, புரியுதுங்களா? எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையை ஐரோப்பிய நாடுகளுடைய துணை கொண்டு ஒரு நிர்பந்தப்படுத்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய லேண்டை விட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே உட்கார்ந்துட்டு சொல்லிடலாம், ஒரு வேளை பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இருக்கிறாரோ அல்லதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்தாலும் சரி, ஒன்று மட்டும் உறுதி, இந்த 3ஆம் உலக யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக இஸ்ரேல் நாடு ஒரு மகா பெரிய பிரச்சனைக்குள்ள நிர்பந்திக்கப்படும் போது, அன்னைக்கு ஒருவேளை பெஞ்சமின் நெட்டன்யாஹூ பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, வேற யாராவது இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இன்ச்சு கூட கொடுக்க மாட்டாங்க. இது எங்களுடைய அப்பாவுடைய தேசம், கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? அப்படியே ஈராக் வார் வந்துச்சு பாருங்க. என்ன ஒரு ஃபோக்கஸிங் வந்துடும்னா, எப்படி ஈராக் குவைத்தை ஆக்கிரமித்தார்களோ, ஒரு சண்டை போட்டு ஈராக்கு தோத்துருச்சு, குவைத்தை எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன நினைப்பாங்கன்னா, உடனடியாக ஒரு வார் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இஸ்ரேல் நாட்டு மேலே எல்லா உலக நாடுகளும் ஒரு வார் டிக்ளேர் பண்ணுவாங்க. நீ கொடுக்கலைன்னா ஐக்கிய நாடுகள் சபையோடு நீ சண்டை போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா? அன்னைக்கு பாருங்கப்பா, தேவனுடைய காரியத்தில் ரொம்ப தொடர்பில்லாத சதாம் ஹுசேனுக்கு எவ்வளோ தைரியம். இவங்கெல்லாம் பைபிள் பேஸ் பண்ணி வந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கும்? ஸோ அந்த தைரியத்தை அங்கே காட்டுவாங்களாம். அப்படி காட்டும்போது கான்ஃப்ளிக்ட் பெருசாகிடும். சரியா? யுத்தம் ஆரம்பிக்கும். இஸ்ரேலுக்கு விரோதமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுத்தம் ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கலாம், ஏதோ யுத்தம்னு நினைப்பாங்க. ஆனால் காலம் போக போக அது 3ஆவது உலக யுத்தமாக அது வெடிக்கும். திட்டமும் தெளிவாக இருக்குது பைபிளில். ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியாது, ஆனால் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடலாம், இது அடுத்தது 3ஆம் உலகத்தை தான் வெடிக்க போதும். சரியா? அப்படின்னா எந்த நாடுகளுக்கு இடையில் என்ன வரப்போகுது? அப்போ இஸ்ரேல் நாட்டை நிர்பந்திக்கும் போது இஸ்ரேல் நாடு ஒத்துக்காது. உடனே எல்லா நாடுகளும் இஸ்ரேல் மேலே வார் டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பைபிளில் இருக்கா? வாசிக்கலாம். சகரியா
14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். பார்த்தீங்களா எப்படி ஆரம்பிக்கிறார் தேவன், எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். இதுதாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் 3ஆம் உலக யுத்தம். இஸ்ரேல், எருசலேம்ங்கிறது எருசலேம் பட்டணத்தையும் குறிக்கும், இஸ்ரேல் ஜனங்களையும் குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும், அது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம், சகல ஜாதிகளையும் கூட்டிடுவாராம் தேவன். புரியுதா? அப்போ எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். என்ன ஆச்சரியம்! 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தினுடைய போக்கை கவனிச்சிங்கன்னா, இந்த சைடு ஒரு 10 நாடு, இந்த சைடு ஒரு 10 நாடு சண்டை போடுவாங்க. 2ஆம் உலக யுத்தமும் இந்த சைடு ஒரு 10 நாடு, இந்த சைடு ஒரு 10 நாடு சண்டை போடுவாங்க. ஆனால் 3ஆம் உலக யுத்தம் சச் அ பெக்யூலியர் வார், நூதனமான ஒரு யுத்தம். ஒரு சின்ன குட்டி நாட்டுக்கும் உலகளாவிய மிகப்பெரிய நாடுகளுக்கும் சண்டை. அப்போ என்ன யோசனை பண்ணுவாங்க, இது சதாம் ஹுசேனே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் அப்படி தானே சொல்லுவாங்க. இது பாருங்கள், தீப்பெட்டி மாதிரி ஒரு சின்ன ஒரு நாடு, பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் வேணா பாருங்கள் மேப்பில். இது போய் எல்லா நாடு கூட ஜெயிக்க போதா என்று ஏளனம் பேசக்கூடிய அளவில் தான் இருக்குமா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை வருமா? உண்மையான தெய்வத்தை தெய்வமாக கொண்ட ஜனம் நம்ம சொல்லலாம் இங்கே என்ன நடக்க போதும், ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா வசனம் தான், இதோட ஜோசியமெல்லாம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரி, அப்போது என்ன நடக்க போகுது இப்போ பாருங்கள், பிலாவரியாக சொல்கிறா பாருங்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குமா? நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ பாருங்க நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லையா, நிறைய பேர் ஓடிடுவாங்க வெளியேங்கிறார். ஸோ இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா நகரம் பிடிக்கப்படும்னா என்ன, அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? இந்த நகரம் அப்படிங்கிறது கவனித்து பார்க்கும்போது த ஹோல் சிட்டி, அதனுடைய கண்ட்ரோல் போயிடுமா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்ட்ரோல். அதே மாதிரி த ஹவுஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. தேசத்தினுடைய வீடுன்னு எதை சொல்லுவாங்க தெரியுங்களா? அதைத்தான் 4 லிஸ்ட்டு கொடுவார். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் அவமானப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லப்பட்டிருக்கு. நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த நகரம் பிடிக்கப்படும்ங்கிறதே எல்லாருடைய ஃபோக்கஸிங் முழுவதும் ஜெருசலேம் மேலே தான் இருக்குமா. புரியுதுங்களா? இப்போவும் ஜெருசலேம் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு ரைட் டைம் வரும்போது ஜெருசலேம் கண்ட்ரோலை விட்டு போயிடும். ஜெருசலேம் தலைநகரமே கண்ட்ரோல் விட்டு போச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்க தோத்துட்டாங்கங்கிற ஒரு சில நிலைமைக்குள்ளே வந்துடுமா. அப்படி ஒரு சூழ்நிலை வருங்கிறார். நகரம் பிடிக்கப்படும். ஜெருசலேம் சிட்டி மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, அங்கே அவங்களுடைய ஹவுஸ் ஆஃப் லார்டுன்னு சொல்லக்கூடிய இடம் அவங்களுடைய பார்லிமெண்ட்டும் அவங்க கையில் வந்துடுமா. வீடுகள் கொள்ளையாகும். அதே சமயத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அந்த ஜனத்துக்கு விரோதமாக யார் வரப்போகிறாங்க வாசிக்கலாம் பாருங்கள். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன், அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன், அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் பரிசுத்த குலைச்சலாடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய பரிசுத்த ஸ்தலம் எதை சொல்லுவாங்கன்னா பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட் சில நேரத்தில் வார்த்தைகள் தப்பாக சொன்னாலே அது அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இறையாண்மை போயிடுச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதனுடைய நிலைமை விட்டு போயிடுமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். ஸ்திரீகள்னால் தயவுசெய்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஸ்திரீகளை பற்றி சொல்லலை, பைபிளில் ஸ்திரீகள்ங்கிறதே சபைகள். இன்றைக்கி நிறைய சபைகள் அங்கே இருக்கிறாங்க. கவனிங்க, இப்போவும் நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் போய் ஊழியக்காரர் போய் நாங்கள் சபை கட்டுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க என்ன அங்கே சொல்கிறாங்களோ அது நடக்காது. எப்படி 2020 வரும்போது இது ஆசீர்வாதமான ஆண்டுன்னு சொன்னாங்க பாருங்க, நடந்ததா? நீங்களே சொல்லுங்கள், நடந்ததா? நடக்கல. அதே சமயத்தில் இப்போ ட்ரம்ப் தான் வருவார்னு சொன்னாங்க, நடக்கல.
இந்த மாதிரி பெரிய பெரிய போதகர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நாங்கள் போய் எருசலேமில் போய் சபை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய சபைகள் அங்கே இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே அங்கே போய் நின்றுட்டு நாங்கள் தான் இஸ்ரேல் ஜனத்தையே தூக்கி நிறுத்துவோம்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்களா? ஆனால் இவங்க சொல்கிறது எதுவுமே அங்கே நடக்காது. அவமானத்தால் மூடப்படுவார்கள். அதான் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். ஃபைனல் வரும்போது நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த மீதியான ஜனம்ங்கிறது யாருங்க? அது வேணும் இல்லையா? யார் இந்த மீதியான ஜனம்? இப்போ இதுதான் நடக்க போதான். எருசலேம் மேலே எல்லா நாடுகளும் சண்டைக்கு வரும்போது எல்லாமே கேப்சர் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும் அங்கே இருப்பாங்களாம். ஸோ இதை குறித்து சகரியா மேலும் எழுதுகிறார் பாருங்க. சகரியா 13:8. தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். பாருங்க, 3ஆம் பங்கு புரியுதுங்களா? 2/3 ஆஃப் த பீப்புள் போயிடுவாங்க, 1/3 ஆஃப் த பீப்புள் இருப்பாங்களா, ரிமைனிங் ஒன்றுமே அவங்களுக்கு நடக்காதுங்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினி உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். இந்த 3ஆம் பங்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பாக இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வார்னா, வெள்ளியும் பொன்னையும் உருக்குகிறது போல அவர்களை புடமிட்டு அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். பாருங்க, அப்போ மற்ற 2 குரூப் வெளியே போனாங்க இல்லையா, அவங்க விண்ணப்பத்தை கேட்க மாட்டாங்க. அப்படின்னு ஏதோ ராங் பீப்புள், இஸ்ரேல் ஜனங்க தான், பட் ராங் மைண்டட் பீப்புள். ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு ரைட் மைண்டட் பீப்புள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்பாராம். இது என் ஜனம் என்று சொல்லுவேன் என்று சொல்கிறார். அப்படின்னா யார்? அவங்களுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் பாருங்கள். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். ஒரு வசனம் ஞாபகம் இருக்குங்களா? இதே இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை முறையோ கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனசாக இருந்தேன். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 37 ஆரம்பிக்கும். நான் எத்தனை தரமோ நான் மனசாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் நீங்கள் சொல்கிற வரைக்கும் என்னை நீங்கள் இனிமேல் பார்க்க மாட்டீங்கன்றார். புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? எப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்க என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால்தான் இயேசு கிறிஸ்து என்கிற மேசியா ராஜா வந்திருக்கிறார்னு உணர்வாங்களோ அப்போ ஏற்றுக்குவாங்களாம். அதுக்கு ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலம் தாங்க 3வது உலக யுத்தம். அதைத்தாங்க சொல்றார். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். இஸ்ரேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சகனாக அவர்கள் வாயில் காணப்படுவதில்லை, அவர்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பாங்களாம். ஏன்? சுற்றிலும் ஒரு இன்னொரு குரூப் இருந்தாங்க. அவங்க மத்தியிலே யார் இருந்தாங்கன்னா பாருங்க, சொல்றார் எசேக்கியேல் 20:38 வாசிக்கலாம். கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். பார்த்தீங்களா? அப்போ உள்ளுக்குள்ளேயே சில கலகக்காரர் இன்னும் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு இப்போ இன்னும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு. பாருங்க, கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன், அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், ஆனாலும் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, அப்போ எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறாரு, கூட்டி சேர்த்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் 3ஆம் உலக யுத்தம் வரும்போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கலகம் பண்ணுறவங்க, துரோகம் பண்ணுறவங்க, அவங்கள எல்லாத்தையும் வெளியேற்றிடுறாங்க. தூய்மையான ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்களாம். தேவன் என்னைக்குமே கொஞ்சம் பேர் வச்சு தாங்க ஜெயிப்பார். எத்தனை யுத்தங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்றைக்குமே மெஜாரிட்டி அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்தெடுத்த விதமே அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகமெங்கும் திரட்சியான ஜனங்களாக இருக்கிறீங்கன்னு நான் உங்களை தெரிஞ்சுக்கல, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் வசனம் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ எல்லா நாடுகளும் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அங்கே வரும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், 3ஆம் உலக யுத்தம் பெரு வெடிப்பு மாதிரி ஆரம்பிக்கும். ஏற்கனவே முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தத்தை இந்த உலகம் பார்த்துருக்கு, அனுபவம் இருக்குது. இப்போ 3ஆம் உலகம்
எல்லா நாடுகளும் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அது நிற்குமா. இப்போ நிற்கும்போது இப்போ நார்மலாக ஒரு கேள்வி, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே? யார் ஜெயிப்பாங்க? ஐக்கிய நாடுகள் சபை அவ்வளோ பெரிய வல்லரசு நாடுகள்லாம் சண்டைக்கு வந்திருக்கு, சின்னதாக இத்தனோடு நாடு, இவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படி கூட நினைக்கலாம். இப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தேவன் தீர்க்க தரிசனம் சொன்னார், அது நடக்கும் இல்லையா? இந்த பிரச்சனையை தேவன் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் பாருங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது. பார்த்தீங்களா எப்படி ஆரம்பிக்கிறார்? இதோ தீங்கை கட்டளையிட என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே நான் துவக்குவேன். புரியுதுங்களா? அப்போ பிரச்சனை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டார். என் நாமம் தரிக்கப்பட்ட நகரம் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் தான் அவர் ஆரம்பிக்க போகிறாரா? ஆரம்பிச்சிட்டார்னா யாரும் தண்டனைக்கு தப்ப முடியாதுன்றார். இப்போ நம்ம கேள்வி கேட்கணும், அப்போ அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நகரம் எது? 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரேல் மேல் அதிபதியாக இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன். நல்லா புரிஞ்சுங்களா? அப்போ தேவனுடைய நாமம் இன்னும் உலக ஜனங்களுக்கு விளங்கல. அவர் யாருன்னு தெரியல, விளங்கல. அவருடைய நாமத்தை விளங்க வைக்கிறதுக்காகவே எருசலேம் நகரத்தை தேவன் வச்சிருக்கிறான். அப்போ பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கும்? ஜெருசலேம்ல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உற்று கவனிச்சு பாருங்கள், டிவி எல்லாம் பார்த்துட்டே இருங்க. என்னைக்கு இஸ்ரேல் நாட்டின் மேலே எருசலேம் ஒரு பிரச்சனையாக வருதோ அப்போவே ஒரு உலகளாவிய ஒரு மகா பெரிய யுத்தம் ஆரம்பிச்சாச்சுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போது இவ்வளோ பெரிய நாடுகள்லாம் சுற்றிலும் வரும்போது எருசலேம் தேவன் தான் கூட்டி சேர்த்துருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை. இன்னும் என்னுடைய பிள்ளைகள் தான் சொல்கிறாரு. அப்படின்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா? பாருங்க வசனம் எப்படி இருக்கு? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல ஜாதிகளோட போராடுவாராம். தேவன் போராடுவாராம் இஸ்ரேல் ஜனங்களுக்கா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனால தான் இவங்க ஐக்கிய நாடுகள் சபை என்னென்னமோ சமாதானம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் சமாதானம் நடக்காது. பாருங்கள், எரேமியா 8:15 வாசிக்கிறோம் இல்லையா? சமாதானத்திற்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. அப்படின்னா சுருக்கமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஐக்கிய நாடுகள் சபை எல்லாமே யாருன்னா சாத்தானுடைய ரெப்ரசன்டேஷன். பிரச்சனை பெரிய போர் வெடிக்க போகுது. தேவனுக்கும் சாத்தானுக்கும், சுருக்கமாக சொன்னதுதான், தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்க போகிற யுத்தமாக. புரியுதுங்களா? இஸ்ரேல் ஜனங்க சைடில் தேவன் நிற்கிறார், சாத்தான் சைடில் எல்லா உலக ஜனங்களும் உலக தலைவர்கள் நிற்பாங்க. அப்போ என்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு மகா பெரிய தீர்மானம் கொண்டு வருகிறார்களோ அன்னைக்கே இந்த பூமியில் ஒரு மகா பெரிய பிரளயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பைபிள் சொல்லுதுன்னா எருசலேம் நகரம். அதனால தான் பாருங்கள், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். பாருங்க, சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிக்கும் பாத்திரம். இந்த எருசலேம்ங்கிறது எருசலேம் நகரத்துக்கும் பொருந்தும், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்துல எருசலேமுக்கு சொல்லும்போது 3ஆம் வசனம் பாருங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். தலைவலியாயிருங்கிறார். எருசலேம் பட்டணம் ஒரு மிகப்பெரிய தலைவலியாயிருமா. ஆனால் என்ன சொல்லிட்டார்? ஒரு எருசலேமை ஒரு பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுதா? அது மேலே ஒருத்த கை வச்சான்னா செதஞ்சிருவான். பைபிள் சொல்லுது பாருங்க. எருசலேம் மேலே ஒருத்த கை வச்சிட்டான்னா அவன் செதஞ்சிருவான். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். வசனம் கிளியர். இது நிறைவேறப்போகிற தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற எவனும் சிதைக்கப்படுவான். ஒரு 2-3 சாம்பிள் பார்க்கலாமா? எருசலேம் மேலே கை வச்சவங்க பாருங்க. முதல்ல சதாம் ஹுசேன்,
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மேலே குண்டை போடுறதுக்கு பதிலாக எருசலேம் டெல்லவியில் குண்டை போட்டார். புரியுதுங்களா? கிளப்புனாராம் எருசலேமே. அதை கிளப்புகிற எவனும் சிதைக்கப்படுவான். பார்த்தீங்களா எப்படி இருக்கார், எப்படி சிதைஞ்சு போயிருக்கார் பாருங்க. அதே மாதிரி யாசர் அராபத் எருசலேம் வில் பி த கேபிட்டல் சொன்னார். எப்படி செத்தார்னே தெரியல. தெரியுங்களா? எப்படி செத்தார்னே தெரியல. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஆள் உங்களுக்கு நல்லா தெரியும். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்தினால அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை, புரியுதுங்களா, இன்டெலிஜென்ட், புத்திசாலித்தனமாக வீழ்த்தினவன், பயங்கரமான வீரன், பெரிய பணக்காரன், ஸ்காலர், டெக்னீஷியன், யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும். யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. யாருங்க? ஒசாமா பின் லேடன். நிறைய தன்னுடைய வீடியோ பதிவுகளில் எருசலேமையும் இஸ்ரேல் ஜனங்களையுமே அதிகமாக கொல்றதுக்கு, அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். இவன் தான் ஒரு இஸ்ரேலுடைய போர் வீரனுடைய தலைக்கு விலை வச்சவன். இத்தனை பேரை நீங்கள் கொன்னீங்கன்னா இத்தனை கோடி டாலர் தரேன்னு சொன்னவன். அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுங்கிற ஒரே காரணத்தினால டவர் இடிச்சு கீழே விழுந்தது பாருங்க. எத்தனை ஜனங்க செத்து போனாங்க. இவங்கெல்லாம் இவங்களுடைய ஃபோக்கஸிங் ஃபுல்லாக இஸ்ரேல் மேலே தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அன்புக்குரிய சகோதர சொல்லே, எருசலேமை பாரமான கல்லாக்குவேன். அதை ஒருத்தர் கிளப்பிட்டானா அவன் செதஞ்சிருவான். இனி அடுத்தது யார் எருசலேம் மேலே கை வச்சாலும் சரி, அது பைடனாக இருந்தாலும் சரி, ட்ரம்பாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தீவிரவாதியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அவன் சிதைக்கப்படுவான். பைபிளை தான் சொல்லுது. ஏன்னா நேரடியான கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நேரடியான கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே இஸ்ரேல் தேசம் வந்தாச்சு. ஏன்னா அவர் தான் துரத்தினவர், அவர் தான் கூட்டி சேர்த்துருக்கார். என்ன பர்பஸ்க்காக? உலகமே இப்போ பாருங்கள், எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போகுது. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் யுத்தம் நடந்தது ஈராக்குக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வல்லரசு நாடு அப்படியே நியூட்ரல் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? ரஷ்யா நியூட்ரல் ஆயிடுச்சு. அமெரிக்காவுடைய தலைமையில் இந்த போர் நடந்தது. இப்போ அடுத்தது இதே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் சண்டை வரும்போது அவங்களுக்கு ஒரு தலைமை தாங்கணும் இல்லையா? ஏற்கனவே நடந்த ஈராக் யுத்தத்தை அமெரிக்கா தலைமை தாங்குச்சு. அப்படின்னு அந்த 3ஆம் உலக யுத்தம் எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும்போது அதுக்கு ஒரு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு நாடு வேணும் இல்லையா? இப்போ தேவனே எந்த நாடு தலைமை தாங்க போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா தேவன் ரொம்ப கிளியராக நமக்கு வசனத்தில் கொடுக்குறார் பாருங்க. வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிரான நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர். ஒரு வசனம், மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேஷேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வருவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ இது என்னது? மேஷேக் தூபால் யார் இவங்க? ஸோ இவங்களை பற்றி நம்ம ஆதி ஆகமத்திலே படிச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம ஏற்கனவே 3ஆம் உலகம் எல்லாம் படிக்கும்போது எப்படி இந்த ஷேம் காம் யாப்பேத்தினுடைய பிள்ளைகள் தான் இந்த உலகம் முழுவதும். அதில் யாப்பேத்தினுடைய குமாரர் தான் பாருங்கள், கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேஷேக். நல்லா புரிஞ்சுக்கலாமா? ஸோ இவங்க எல்லாமே யாப்பேத்தினுடைய சந்ததிகள். இவங்கெல்லாம் எங்கே போய் குடியிருந்தவங்கன்னா நார்த் சைடில் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. ஸோ இவங்களுடைய குடியிருப்பே ரஷ்யா தான். ரஷ்யாவினுடைய அந்த ஒரு பகுதியில் தான் இவங்க போய் குடியிருந்தாங்க. ஸோ இவங்க தான் இப்போ சண்டைக்கு வர போகிறாங்களா? அதைத்தான் மேஷேக் தூபால் ஜாதிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? மேஷேக் தூபால் ஜாதிகள் எப்படி வருவாங்க பாருங்கள். எசேக்கியேல் 38:4,
நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன் எல்லா சேனையும் குதிரைகளையும் சர்வாயுத வர்க்கம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமான திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த மேஷேக் தூபால் அப்படிங்கிறவங்களாம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இவங்க எந்த திசையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட சொல்லும்போது பாருங்கள், எசேக்கியேல் 38:14 வாசிக்கலாம். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்க அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவா? நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். பாருங்க, தீர்க்க தரிசனம். என் ஜனத்தை கார்மேகம் மாறி மூடுறதுக்கு நீ எழும்பி வருவ. இது எப்போ நடக்கும்னா, கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் எதற்கு வர வைக்கிறார் தெரியுமா? உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படி உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். எங்கிருந்து? அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். புரியுதுங்களா? அப்போ இஸ்ரேல் தேசத்தினுடைய ஜஸ்ட் வடக்கில் என்ன பெரிய தேசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். மேஷேக் தூபால். அதனால தான் அந்த மேஷேக்குங்கிற பேர் இருந்து பின்னாடி மருவி வந்து அந்த மாஸ்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, ரஷ்யாவினுடைய தலைநகர் அந்த மேஷேக்கிலிருந்து வந்தது தான் மாஸ்கோ. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் என்ன ஆச்சரியம்னா, முதல் நடந்த யுத்தத்தில் அமெரிக்கா நியூட்ரலாக, அதாவது அமெரிக்கா வந்து தலைமையேற்று வந்தது, ரஷ்யா வந்து நியூட்ரலாக இருந்தாங்க. இப்போ மூன்றாம் உலக யுத்தம் வரும்போது ரஷ்யாவினுடைய தலைமையில் தான் எல்லா நாடுகளும் வருமா? நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்படி வருவாங்கன்னா, எல்லா இராணுவங்கள் அவங்களுடைய குதிரைகள் பரிசைகள் எல்லாம் பிடிச்சிட்டு என் ஜனத்தினா இஸ்ரேலுக்கு விரோதமாக நீங்கள் வருவீங்க அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, எல்லா ரதத்தில் எல்லாம் அந்த கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க போல் இருக்கு. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சது. அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? அப்படின்னா இன்றைக்கு அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் என்ன? பீரங்கிகள், பெரிய பெரிய ஏவுகை. இதுதான் குதிரை. புரியுதுனா? இவங்க ஏறி இருக்கிற குதிரைங்கிறது என்ன? இதை ஆப்ரேட் பண்ணி தானே போகிறாங்க. அப்போது இவர்கள் ஏறி இருக்கிற குதிரைங்கிறது பெரிய பெரிய டேங்க்ஸு, பீரங்கிகள், அங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைகள். ஸோ இதை வச்சுட்டு தான் எல்லாரும் வந்து ஆப்போசிட்டாக வருவாங்களாம். இன்னொரு வசனம் கூட பாருங்கள், எசேக்கியேல் 39:2 வாசிக்கலாம். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும். பாருங்க, உன்னை 6 துறடு போட்டு இழுத்துட்டு வருவாங்கிறார். புரியுதுங்களா? அப்போது அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்களா? அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு வரமாட்டாங்களா? தேவன் என்ன செய்கிறாரு? துறடு போட்டு நான் இழுத்துட்டு வருவேன் என் ஜனத்துக்கு விரோதமாய். அப்போ அதில் 6 துருடங்கிறது 6 நாடுகளுடைய ஒரு தலைமை. அது வந்து பின்னாடி வேற ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். 6 துருடு போட்டு நான் இவனை இழுத்துட்டு வருவேன். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ இந்த உலக மேப்பில் கொஞ்சம் பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சொல்லி, மேலே பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கா, சுற்றிலும் எவ்வளோ நாடுகள், அத்தனை நாடுகள் தலைமையில் பாருங்கள், ரஷ்யாவினுடைய தலைமையில் ஒரு சின்ன தீப்பெட்டி மாதிரி இருக்கிற ஒரு நாடு இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யாவினுடைய தலைமையில் எல்லா நாடுகளும் வரப்போகுது. அப்போது அமெரிக்காவினுடைய நிலை என்ன? ஏன்னா அமெரிக்கா தான் இப்போது சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறான் இஸ்ரேலுக்கு. அமெரிக்கா கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா இந்த 3ஆம் உலக யுத்தம் வரைக்கும் அப்படியே தோய்வு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்படின்னா கட்டாயமாக 3ஆம் உலக யுத்தம் கமெண்ட்ஸ் ஆகணும்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அல்லது நியூட்ரலாக இருக்கணும். இப்போது இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மூத்த சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள், மூத்த சவர்களெல்லாம் துல்லியமாக அதை கவனிச்சுட்டே வர்றாங்க. ஏன் இப்போ வந்து ட்ரம்ப் வந்திருக்கலாம் இல்லையா, ஏன் ட்ரம்ப் வரல அப்படின்னு சொல்லும்போது, ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணுறார். அதனால தான் இப்போ சமீபத்தில் பாருங்கள், எருசலேமை வந்து என்னன்னு அறிவித்தார், தலைநகரத்துக்கு நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் தான் எல்லா நாடுகளுடைய என்ன இருக்கும், அந்த ஒரு தூதரகம் இருக்கும். அந்த தூதரகங்களெல்லாம் மேக்சிமம் பற்றி இப்போ டெல் அவீவில் தான் இருந்தது. இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய எருசலேமை அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி
தன்னுடைய தூதரகத்தை அங்கே டெல்லவியிலிருந்து ஜெருசலேமுக்கு மாற்றினான். ஸோ அப்போ ஜெருசலேம் தான் தலைநகரம். அதை எத்தனை நாடுகள் ட்ரம்ப்பை விமர்சனம் பண்ணாங்க. அது எதை பற்றி ட்ரம்ப் கவலைப்படல. நான் அங்கீகரிச்சாச்சு, அவ்வளோதான், உலகம் அங்கீகரிச்சு தான் ஆகணுன்ட்டார். இவ்வளோ கண்ணு மூடிட்டு சப்போர்ட் பண்ணுற ட்ரம்ப்பு நாளைக்கு உலகமே எதிர்த்து வரும்போது கட்டாயமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒருவேளை அவர் சப்போர்ட் பண்ணுனா 3ஆம் உலக யுத்தம் தோய்வு ஏற்படும். வேத வசனத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி பார்க்கும்போது அமெரிக்கா இஸ்ரேலுடைய சப்போர்ட்லேருந்து வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா நியூட்ரல் ஆகணும். இது ட்ரம்ப் இருந்தால் நடக்காது. அதனாலதோ என்னவோ ட்ரம்ப்பை தேவன் என்ன பண்ணிட்டார், அவர் வேலை முடிஞ்சோன்னு அனுப்பிச்சிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து வரக்கூடிய ஜோ பைடனுடைய நடவடிக்கைகள் எப்படின்னு தெரியல. ஒரு வேளை 3ஆம் உலக யுத்தம் இவர் இருக்கிற காலத்தில் வந்துச்சுன்னா கட்டாயமாக இவர் சப்போர்ட்டை கொஞ்சம் வாபஸ் வாங்குவார். ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம், இயற்கை சீற்றமெல்லாம் இன்னும் அதிகமாக பிரச்சனையாக போகுது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, அமெரிக்காவுடைய அழிவை தேவன் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்து விட்டார். இங்கே உட்காந்துட்டு சொல்லிடலாம், இது ஜோஷியம் அல்ல. அமெரிக்காவை பற்றி தெளிவாக பைபிளில் தீர்க்க தரிசனம் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அட்டர்லி டிஃபீட் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாளில் இயற்கை சீற்றம் ரொம்ப அதிகமாகணும். நீங்கள் எழுதி வச்சுட்டு அந்த நியூஸ் வரும்போது பார்த்துங்க. ரொம்ப அதிகமாக இயற்கை சீற்றம் வரப்போகுது அமெரிக்காவில். பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைய போகுது. இன்னும் நிறைய பிரச்சனைகள். அதனால தான் அந்த கொரோனா எவ்வளோ பெரிய தாக்கத்தை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. ஏன் தெரியுமா? அமெரிக்கா பொருளாதாரத்திலும் எல்லா செக்யூரிட்டி எல்லாத்துலேயும் கீழே விழுகணும். ஒருத்தருக்கு அது சப்போர்ட்டுக்கு வரக்கூடாது. தேவன் அதற்காகத்தான் அமெரிக்காவை கொஞ்சம் இறக்குறார் கீழே. ஸோ அமெரிக்காவை பற்றி தீர்க்க தரிசனம் பாருங்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. எப்படி சொல்றா பாருங்க, சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள் தனியாக ஒரு விளக்கம் பார்க்கணும். நமக்கு தேவை ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரேல் வம்சத்தார் தேடி வருகிறவருமாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ. எல்லா நாடுகளுக்கு தலைமைங்கிறது அமெரிக்கா தான். அப்புறம் இஸ்ரேல் சப்போர்ட்டுக்கு போகிற ஒரே நாடு அமெரிக்கா தான். புரியுதுங்களா? இஸ்ரேலுக்கு சப்போர்ட் போகிற ஒரே நாடு அமெரிக்கா தான். அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. மேக்சிமம் இஸ்ரேல் ஜனங்க அமெரிக்காவை மட்டும்தான் சப்போர்ட் தேடுவாங்க. அதனால தான் இங்கேருந்து பாஸ்போர்ட் விசா இல்லாமல் கூட அவங்க இஸ்ரேல் எங்கே போயிடலாம், அமெரிக்கா போயிடலாம். நிறைய காரணம் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். அதனால தான் முதல் ஜார்ஜ் புஷ் சார்ஜ் எடுத்தோடனே முதல்ல இந்த தொழிலதிபர்கள் வச்சு தான் ஒரு மீட்டிங்கே போட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனார். இப்போ கவனிச்சு பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இவங்க தாங்க இந்த ஜாதிகளின் தலைமை எனப்பட்ட ஒரு தேசம். இஸ்ரேல் ஜனங்க சப்போர்ட் கேட்குற தேசம். புரியுதுங்களா? சாத்தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் தலைவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சுருக்காங்க. விசேஷமாக அமெரிக்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைக்கிறாங்க. அதனால தான் தேவன் என்ன செய்ய போகிறார், சங்கீதம் 68:21 பாருங்கள். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். மெய்யாகவே தம்முடைய சத்துருக்களின் சிரசு, தலை. அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாடுகள் தலை எல்லாம் சத்துருக்கள். அதுக்கு தலை அமெரிக்கா. உடைக்கிறாராம் அந்த சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலைங்கிறார். தலை மயிருங்கிறதே ஒரு அதிகாரம். ஸோ உச்சந்தலைவை உடைச்சிட்டார் அமெரிக்கா. கவனிச்சு பாருங்க, அக்கிரமத்தில் துணிஞ்சு நடக்கிறான். அதனால தான் எவ்வளோ பெரிய கிறிஸ்டியன் கண்ட்ரி, சத்தியம் எவ்வளோ அழகாக போக வேண்டிய ஒரு கண்ட்ரி, இன்றைக்கி விக்கிரக கோயில்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டான். தவறான கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு அனுமதி கொடுத்துட்டான். அசிங்கத்தும் போயிட்டுருக்கு. அமெரிக்கா ஏதோ பெரிய பணக்கார நாடுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. எல்லா அசுத்தங்களும் எல்லா காரியங்களும் தவறான விஷயங்கள் விக்கிரகாராதனைகள் நிறைந்த ஒரு நாடாக மாதிரி ஆயிடுச்சு. பர்மிஷன் கொடுத்துட்டான், துணிஞ்சு நடக்கிறான் பாருங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டுடைய இராணுவம் வரணும், பர்மிஷன் கேட்கணும். எந்த பர்மிஷன் இல்லாமல் கீழே இறங்கி ஒசாமா பின் லேடனை அடித்து தூக்கி கடலை வீசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் பாருங்க. வாசப்படியை தாண்டி உள்ளே வருவான் அப்படின்னு செப்பனியாக எழுதுவார் அமெரிக்காவை பற்றி. யாருடைய
அதாவது யாருடைய பர்மிஷன் அவன் கேட்க மாட்டானா, புரியுதுங்களா? ஒரு சர்வாதிகாரியை போல. அதனால தான் உடைக்கிறார், உச்சந்தலையை உடைக்கிறாராம். இது எப்போ நடக்குது? செப்பனியாவில் படிக்கிறான் பாருங்கள், வாசிக்கலாம். 1 அதிகாரம் 14 கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே பராக்கிரமசாலி முதலாய் அவன் அலறான். அடுத்தது பாருங்க, 16 அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊறுகிறதுமான நாள். இப்போ அந்த நாள் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அரணிப்பான நகரங்கள், செல்ஃப் செக்யூர்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, புரியுதுங்களா? ரொம்ப பாதுகாப்பான நகரங்களுக்கு விரோதமாக எக்காலம் ஊதக்கூடிய ஒரு நாளா தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். செல்ஃப் செக்யூர்ட் சிட்டி சொல்கிறோம் இல்லையா? நியூயார்க் கவனிச்சு பாருங்க, உலகத்திலே ஹைடெக் சிட்டி. சில சிட்டி மட்டும்தான் அப்படி இருக்கு. நியூயார்க்கை சுற்றிலும் பெரிய ரிங் ரோடு, அந்த ரிங் ரோடு தான் இப்போ நம்ம ஊர்லேயே இப்போ தான் போட்டுருக்குறாங்க. அந்த ரிங் ரோட்டில் வந்து வெளியே போகலாம், உள்ளே வரலாம். நியூயார்க்கினுடைய மேயர் அவருடைய டைரக்ட் ரேடியோ எல்லா கார்லேயுமே இருந்துகிட்ருக்கும். அவர் வந்து இந்த நியூயார்க்கை நான் சீல் பண்ணுறேன்னு சொல்லி தன்னுடைய பர்சனல் ரேடியோவில் டிக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டார்னாலே அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே நியூயார்க் சிட்டி முழுவதும் சீல் ஆகிடும். ஒரு காக்கா கூட வெளியே போக முடியாது. இது நியூயார்க் சிட்டிக்கு மட்டும் பொருந்தாது, வாஷிங்டன் இன்னும் பெரிய நகரங்களுக்கெல்லாம் அது பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கலாம், புரியுதுங்களா? அப்போது ஒரு காக்கா கூட வெளியே முடியாது. 20-30 சேட்டலைட்டுடைய கண்ட்ரோல் ஓடிட்டுருக்கு அந்த நகரமே. 24 hours ஆன்லைன் இருக்கும். அப்படிப்பட்ட நகரத்தை பாருங்கள், உலகத்திலேயே அதிகமாக பிஸ்னஸ் பார்கெயின் பண்ணக்கூடிய இடம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு. டவர் 110 மாடி. சிம்பிளாக ஒரு ஏர்கிராஃப்டை விட்டு அடித்து கீழே தள்ளிட்டாங்க. யோசனை பண்ணி பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த டவர் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழேயே அண்டர் கிரவுண்ட்லேயே 17 மாடி இருந்திருக்கு. எத்தனையோ லட்சம் டன்னு ஸ்டாக் இருந்திருக்கு உள்ள. கவனிங்க, இன்னைக்கு ஜெட் வகை பாதுகாப்பு போட்டு தேடுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. நிறைய கிடைக்கவே இல்லையா. என்னைக்கு டவர் இடிஞ்சுடுதோ அன்னைக்கே அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது. டாலர் மதிப்பு கீழே இறங்குது, அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. யூரோ மதிப்பு பாருங்க, ஐரோப்பிய நாடுகளுடைய மதிப்பு ஏறிட்டு பாருங்க. இதெல்லாம் பைபிளில் சொன்ன விஷயங்கள், புரியுதுங்களா? இது எது வரைக்கும் பாதிச்சு தெரியுங்களா? நம்முடைய திருப்பூரில் பனியன் கம்பெனி வரைக்கும் பாதிச்சது. இங்கேருந்து கப்பலுக்கு அனுப்புனாங்க பனியன் எல்லாம், கப்பலில் போய் நிற்குது. எந்த நாட்டுக்கு போய் தேர்றதுன்னு தெரில, எல்லாமே இன்ஃபர்மேஷன் எரிஞ்சு போச்சு. கடைசியில் 1500 ரூபாய் விலை மதிப்புள்ள ஒரு பனியனை வெறும் 300 ரூபாய்க்கு விற்றாங்க. நிறைய முதலாளிகளாக தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பாதிப்பாருங்க. எங்கேயோ நடந்த ஒரு விஷயம் உலகம் முழுவதும் பாதிக்குது இல்லையா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? ஏன் அப்படின்னா, இந்த அமெரிக்கா வந்து எல்லாரையும் சர்வாதிகாரத்தில் மிரட்டிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து அவங்க இஸ்ரேலுக்கு ரிமைனிங் சப்போர்ட்டே இருந்தாங்கன்னா எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தீர்மானம் கொண்டு வர முடியாது. அதனால அமெரிக்காவுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரணும், அமெரிக்காவுக்கு இயற்கை சீற்றம் வரணும், பொருளாதார பிரச்சனை வரணும். எல்லாத்தையும் டவுன் ஆகி அவன் வந்து எல்லா நாட்டையும் விட்டுட்டு தன்னுடைய நாட்டை மட்டும் கவனம் செலுத்துறேன்னு போகணும், நியூட்ரல் ஆகிடும். அது வரைக்கும் தேவன் விட மாட்டார். அப்படி என்னைக்கு ஒரு சூழ்நிலை வருதோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா நியூட்ரல் ஆகிடும். ரஷ்யாவுடைய தலைமையில் எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். சரி, இப்போ கேள்வி என்ன? இஸ்ரேல் ஜெயிக்குமா, உலக நாடுகள் ஜெயிக்குமா? இதான் கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ நம்ம சத்தியம் படித்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு இல்லைங்க இஸ்ரேல் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவோம். அப்படி சொல்லப்படாது. அதுக்கு ஒரு மூகாந்திரம் வேணும் இல்லையா? ஸோ நமக்கு நல்லா தெரியும் பைபிளில் தேவன் யார் சைடு நிற்கிறாரோ அங்கே ஜெயம், அது புரியும் இல்லையா? அப்படின்னா இவ்வளோ நாடுகளும் தங்களுடைய ஏவுகணையை, தங்களுடைய கம்ப்யூட்டர் டிவைஸ், தங்களுடைய கம்ப்யூட்டர் சாதனங்கள் எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக திருப்பி இருக்கும்போது ஒரு சின்ன குட்டி நாடு எப்படி ஜெயிக்கும்? 10 நிமிஷத்தில் அந்த நாடு போயிடும் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய உலக நாடுகள் சேர்த்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அணு ஆயுதங்கள். இதை வந்து பாருங்கள், இந்த உலகத்தை 60 முறை அழிக்க முடியுமா? 60 முறை. எங்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லும்போது ஒரு மூத்த சார் சொன்னார் 13 முறை. இப்போ பார்த்தீங்கன்னா 60 முறை அழிக்க முடியுமா?
அவ்வளோ மோசமான குண்டுகளை எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கான், ஹைட்ரஜன் குண்டுகள். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஏவுகணைகள் ஒரு ஏவுகணை வந்தாலே உலகமே, அந்த ஒரு ஊரே பற்றி தெரியுமே. அப்போ அத்தனை ஏவுகணைகள் வந்து பாயுமா இஸ்ரேல் நாட்டு மேலே? அப்படின்னா ஒரு செகண்டில் இஸ்ரேல் நாடு தோற்று போயிடுமே. ஆனால் தேவனுடைய சித்தம் திட்டம் அதல்ல. மீதி பாருங்க, 2 பங்கு மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஒரு பங்கை நான் அங்கேயே வச்சிருப்பேன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த ஒரு பங்கு அங்கேயே இருப்பாங்க. அவர்கள் எல்லா நாடுகளுக்கு முன்பாக ஒரு ஜெயத்தை அவங்க பார்ப்பாங்களாம். ஏன்னா தேவன் அவங்க சைடு நிற்க போகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா எல்லா நாடுகளுடைய ஏவுகணைகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கும்போது எப்படி இவங்க ஜெயிப்பாங்க? ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாலே சன் டிவியில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தான். அதாவது இந்த உலக அந்த ஏவுகணைகளை குறித்து ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய இந்திய நாடு இருக்குது, நம்ம இந்திய நாட்டினுடைய சூப்பர் கம்ப்யூட்டர், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சூழ்நிலைகளை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. திடீர்னு அந்த 3 சூழ்நிலைகளில் ஏதோ ஒன்று இந்த நாட்டில் ஆரம்பித்து அது சென்சாரில் கம்ப்யூட்டர் அப்சர்வ் பண்ணிருச்சுன்னா, ஓ இது பாகிஸ்தான்னால தான், இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்னால தான் இந்த பிரச்சனைங்கிறத அதே என்ன பண்ணிடுமா, அசைன் பண்ணிவிட்டு அந்த பாகிஸ்தான் நாட்டுக்கு மேல் இருக்கிற ஆப்போசிட் இருக்கிற ஏவுகணை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுமா, போகும், சுவிட்ச் ஆன் ஆகிடும், ஏவுகணை போயிடும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த ஏவுகணை இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீக்வன்சி பாகிஸ்தான்லேயும் இருக்கா. இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கேயும் ஏவுகணை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே ஒன்றுக்கு ஒன்று வந்து 2 நாடும் ஜாக வேண்டித்தான். சரிங்களா? இது ஒன்று. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு வார்னு வந்துச்சுன்னா எப்படி தேவன் இந்த ஆர்கனைஸ் பண்ண போகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் அவருடைய தீர்க்க தரிசன பாஷையில் நம்மகிட்ட பேசுகிறார். பாருங்க, சகரியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிஞ்சுக்கலாம். இது ஒரு தீர்க்க தரிசன பாஷையுள்ள வசனம். நல்லா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு மகா பெரிய யுத்தம் எப்படி இந்த பூமியில் நடக்க போகுதுன்னா, அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும். இப்போ எல்லா இராணுவங்களும் குதிரையில் வருவாங்க தான் படித்தோம். குதிரைங்கிறது என்ன, அவங்க ஏறி இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் இல்லையா, அவங்களுடைய ஏவுகணைகள், அதுதான் குதிரை. அதுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதன் மேலே ஏறி இருக்கிறாங்க பாருங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ். குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும். அது எதுக்கு திகைப்பு? குதிரைக்கு அடிச்சிங்கன்னா நேரடி ஓடிட்டே இருக்கும், அதான் அதனுடைய வேலை. அப்போ அந்த குதிரை திகைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த குதிரையினுடைய மைண்டுக்குள்ள ஏதோ என்ன வந்துருச்சு, ஒரு குழப்பம். அதான் சொல்கிறார், குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு புத்தி மயக்கம் வரப்பண்ணி என்ன செய்ய போகிறார் தெரியுங்களா, எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவாராம். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்ன, இது ஒரு தீர்க்க தரிசனமாக பேசின விஷயம். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ண வேண்டாம். தேவன் என்ன செய்ய போகிறார்னா, இந்த ஏவுகணைகள் எல்லாமே கம்ப்யூட்டர் டிவைஸினுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த கம்ப்யூட்டர் டிவைஸில் இவங்க ஒரு கமாண்டு வச்சுருக்காங்க. அந்த கமாண்டு கொடுத்தாங்கன்னா அந்த கமாண்டு படி அது போய் வேலை செய்யும். அந்த கமாண்டே ராங் ஆயிடுச்சுன்னா புரியுதுங்களா, என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே ஹைதராபாத்திலிருந்து விடக்கூடிய ஏவுகணை வேறொரு நாட்டில் நமக்கு டார்கெட் பண்ணி அங்கே போக வேண்டிய ஏவுகணை செகந்திராபாத்தில் விழுகும். கோயம்புத்தூர்லேருந்து ஏவுகணை விட்டிங்கன்னா அது சென்னையில் போய் விழுகும். ஏன்? குதிரைகளுக்கு திகைப்பு, ஏறி இருக்கிறவனுக்கு புத்தி மயக்கம். கன்ஃபியூஸ் பண்ண போகிறார். வேறு மாதிரி சொல்ல போனால், நம்ம மக்களே, சாதாரண ஜனங்களே ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வைரஸ் சுட்டா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. மனுஷன் வைரஸ் சுட்டாலே பாதிப்பு ஏற்படுத்துது. தேவன் ஒரு வைரஸ் சுட்டா, கொரோனா கவனிங்க, உலகமே இன்னைக்கு அதிர்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா. சின்ன வைரஸ், இதெல்லாம் சாம்பிள். ஒரு சின்ன வைரஸ் இன்னைக்கு உலகமே உயிருக்கு பயந்துக்கிறாங்க.
இப்போ சாதாரண மனுஷனுக்கு மனுஷன் ஒரு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய வைரஸுக்கே இவ்வளோ எஃபெக்ட்னா, இவன் வச்சிருக்கிற கம்ப்யூட்டரில் வந்து ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணைகள் வச்சிருக்கான். அதில் தேவன் ஒரு புத்தி மயக்கத்தை ஏற்படுத்தினா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க. புரியுதா? இந்தோனேஷியாவிலிருந்து ஒரு ஏவுகணை ஏதோ ஒரு நாட்டுக்கு போகுது, புரியுதுல்ல? அது திடீர்னு புத்தி மயக்கம் தவறி போய் பாகிஸ்தானில் விழுந்துருச்சுன்னா, அந்த ஏவுகணையுடைய கடைசி பகுதி ஐயேன்னு இருந்துன்னு வச்சுங்க, உடனே அவன் என்ன முடிவு பண்ணுவான்? இந்தியாவிலிருந்து தான் வந்திருக்குது, அது உடனே இந்தியா மேலே போடும். எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் வருந்துறீங்களா? இந்த மாதிரி நிறையா ஒரு டெக்னாலஜி வார் தான் இந்த பூமியில் நடக்க போகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இஸ்ரேலில் வந்து இருக்கிற எல்லா வார் டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்த விட இஸ்ரேலுடைய வார் டெக்னாலஜி தாங்க இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த ட்ரோன் கண்டுபிடிச்சவனும் அவன் தான், புரியுதுங்களா? அவனுடைய ஃப்ரீக்வன்சி மட்டும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவன் எல்லாருடைய ரூம்குள்ளே பூந்து வெளியே வந்துடுவானா? யாருங்க? இஸ்ரேல். இவ்வளோ ஞானம். பெரிய பீரங்கி இருக்குது, அந்த பீரங்கி நீங்கள் ஒரு பெரிய வெடிகுண்டல் தாக்க வந்தீங்கன்னா அந்த பீரங்கி சுற்றி ஒரு லேசர் கதிர் போட்டு வச்சுருக்கான். அந்த கதிரே அந்த குண்டை அழிச்சிடணும். அதே சமயத்தில் எதிரியின் இடத்துலேருந்து ஒரு ஏவுகணை வருது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு ஏவுகணை வருதுன்னு வைங்க. இஸ்ரேலில் ஒரு டெர்மினல் பேஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? அந்த ஏவுகணை வந்து எப்போ அந்த எதிரி நாட்டிலேருந்து வெளியே வருதோ அங்கிருந்தே அந்த ஏவுகணையுடைய போக்கை இவனுடைய சென்சார் மூலம் கட்டுப்படுத்துகிறான். அது எங்கே போகுதோ அதுக்கு நேராக பாருங்க. இதெல்லாம் வந்து 5 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய விஷயமா. அது போய் அதை டார்கெட்டை தாக்கிறதுக்கு முன்னாடி அது வானத்திலேயே போய் என்ன பண்ணிடுதுன்னா, இன்னொரு ஏவுகணை அதை விட 5 மடங்கு ஸ்பீடில் போகுது. ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டுருக்குமா. 100 ஏவுகணைகள் விட்டான்னா எதிரிகள் அதில் 98 ஏவுகணைகள் அழிச்சிருவான். மிச்சம் 2 வந்து ஏதோ தவறி போய் விழுகிறது உண்டா. அப்போ பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய பாதுகாப்பு சிஸ்டம் வச்சுருக்கான். தன்னுடைய நாட்டை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வளையம் வச்சுருக்கான். யாருனாலையும் நெருங்கவே முடியாது இஸ்ரேல். அதே சமயத்தில் கொரில்லா யுத்தம் கவனித்து பார்த்துருக்கீங்க. போன தடவையே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய தீவிரவாதிகள் ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா போய் தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் சுற்றி நிற்க வச்சு எல்லாம் அந்த டிவைஸ் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனான். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற நாடுகள் செய்வாங்க. நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சமாதானம் பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நாள் பேசுவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முறை. ஆனால் இஸ்ரேல் கமாண்டோஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நேராக அந்த பைலட் தலை மேலே போய் இறங்குவான். அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே இறங்கிடுவான். அதனால தான் கமாண்டோ ஆப்ரேஷன் முழுவதும் பாருங்கள், நம்ம இந்தியாவுடைய இராணுவ வீரர்களுக்கு நம்ம இஸ்ரேலுடைய கமாண்டோ ஆப்ரேஷன் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு எதிரிகளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி தாக்குற ஒரு மெத்தடெல்லாம் ரொம்ப பயங்கரமாக அவங்களுக்கு தெரியுமா. உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இஸ்ரேலுடைய விமானத்தில் போன சில விமானத்தில் கடத்திட்டு போயிட்டாங்க. நைரோபியில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. என்ன நடந்தது தெரியுங்களா? இடியமீன் மாதிரியே ஒருத்தனை வேஷம் போட வச்சு பாருங்கள், இடியமீன் மாதிரியே வேஷம் போட வச்சு 2 ஃப்ளைட்டை அந்த கடல் மட்டம் இருக்கு பாருங்க, கடல் மட்டத்துக்கு மேலே அப்படியே பறந்துட்டு போகுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தான் இராணுவ விமானமே பறக்க முடியுமா. ஆனால் அவங்க என்ன திறமையாக அந்த கடல் மேலே அப்படியே பறந்துட்டு போய் அவங்களுடைய ரடாருக்கு தெரியாமையே அவனுடைய ஏர்போர்ட்டில் இறங்கி இடியமீன் மாதிரி வெளியே வந்து கமாண்ட் கொடுக்குறான் அவனுடைய இராணுவத்துக்கு. அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண பாருங்கள். அப்படி ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரே ஒரு இராணுவ கமாண்டர் மட்டும் இறந்து போயிருக்கார். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டான். அப்படின்னா எந்த அளவுக்கு என்ன ஆச்சரியம்னா, அவன் நாட்டிலேயே போய் பெட்ரோல் போட்டு வந்திருக்கான் இஸ்ரேல். அவனுடைய நாட்டிலேயே போய் பெட்ரோல் போட்டு வந்திருக்கான்னா எந்த அளவுக்கு அவங்க மிக உயர்ந்த அளவுக்கு தங்களுடைய மைண்டு வச்சுருப்பாங்க, ஆர்மி மைண்டு. அன்புக்குரிய சூழல் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. பட் இருந்தால் கூட இவங்களுடைய எந்த விதமான இவங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜியும் இவங்களை காப்பாற்றாது. தேவன் தான் அங்கே காப்பாற்ற போகிறோம். ஏன்னா இந்த குதிரைகளுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தை ஏற்படுத்த போகிறவரே யார் தான்? பிதாவாகிய தேவன் தான். அதனால தான் சொன்னார், அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி குதிரைகளுக்கு திகைப்பை வரப்பண்ணி
நான் என் ஜனத்தை நான் காப்பாற்றுவேன். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு மகா பெரிய ஆச்சரியமான யுத்தமாக நடைபெறும். இதுக்கு சாம்பிளுக்கு நிறைய வார் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இந்த காசாங்கிற இடத்துல ஹமாஸ் தீவிரவாதிகள் போய் பயங்கரமாக இஸ்ரேல் ஜனங்களை தாக்கிட்டு இருக்கிறாங்களாம். தாக்கிட்டு இருக்கும்போது ஒரு தீவிரவாதி சொல்கிறான் பாருங்க, அதை பேப்பர்லேயே போட்டிருக்காங்க, their God changes the path of our rockets in mid-air said a terroristனு போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு டெரரிஸ்ட் சொல்கிறானா, அவங்களுடைய தேவன் அவங்களுடைய ராக்கெட்டை என்ன பண்ணுற பாருங்க, வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்றாராம், மாற்றி விட்டாராம். இந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி ஒரு வார் நடந்துட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புயல் மாதிரி வந்துருச்சான். இவங்க தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்களா, தேவனே இந்த புயல் இருந்துன்னா எப்படி நாங்கள் சண்டை போடுறது, எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப கலங்கிட்டு இருந்தபோது, இப்போ அது தேவன் கேட்ட மாதிரி தெரில, புயல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இவங்க எல்லாம் கீழே படுத்துட்டாங்க. எல்லாம் புயல் முடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது எதிரிகள் தோண்டி வச்சிருந்த கன்னி வெடிகள் எல்லாம் வெளியே வந்து நின்றுச்சான். அப்போ தான் கடவுளை தொழுது கொண்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு வேளை இவங்க புயல் இல்லாமல் உள்ளே போயிருந்தாங்கன்னா கன்னி வெடியில் என்ன இருப்பாங்க, எல்லாம் செத்து அழிஞ்சு போயிருப்பாங்க. இந்த கன்னி வெடியை வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க, ஒரு புயல். அப்போது இயற்கை முதல் கொண்டு தேவன் என்ன செய்கிறார்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டு இருக்கிறார். அப்படின்னா அவர் பெரிய ஒரு அழிவு இந்த பூமிக்கு வரும்போது தேவன் எப்படி சாதகமாக மாற்றுவார். இதைத்தான் நம்ம வசனம் படிக்கிறோம். எருசலேமுக்கு உதாரணமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. எல்லாம் வர்றாங்க இல்லையா, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்கள் சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே என்ன ஆயிருமா, அழுகி போகும். இது தீர்க்க தரிசனம். அப்படின்னா புரியுதுங்களா, இவங்க எருசலேமுக்கு விரோதமாக எல்லாரும் வர்றாங்க அப்படின்னா எல்லா தங்களுடைய கம்ப்யூட்டர் ஆயுதங்கள் ஏவுகணைகள் சொல்கிறார், அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை அழிஞ்சிருங்கிறார். அப்படின்னா சத்து இருக்காது. அப்படின்னா இந்த டிவைஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எதிரியும்ல சத்து, பேட்டரி. தேவன் பேட்டரி சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிடுவார். ரெண்டாவது கண்ணு குளிய பண்ணு பார்க்குறதுக்கு சென்சார், அவங்களுடைய சென்சார் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிடும். அவங்களுடைய வாய் நாவு கமாண்டும் தப்பாக கொடுப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் சூப்பர் கம்ப்யூட்டர்னெல்லாம் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. அந்த சூப்பர் எவ்வளோ பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தால் கூட அதுக்குன்னு அந்த பேக்கப் எடுத்து வைப்பாங்க இல்லையா. அந்த பேக்கப் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரானாலும் என்ன செய்யாது, வேலை செய்யாது. அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு பேக்கப் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேலைகள் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. அது மாறலை அப்படின்னா கூட தேவன் இவ்வளோ பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன வைரஸை ஏற்படுத்தினா போதும். அதைத்தான் செய்ய போகிறார். இப்போவே நம்ம உங்ககிட்ட முன்னாடி சொல்லிட்டா, நான் இதைத்தான் பண்ண போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய கமாண்டும் என்ன ஆகிடுமா, கொலாப்ஸ் ஆகி அவனுக்கு விரோதமாக, புரியுதுனா, யார் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போகிறதில்ல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எப்படி நடக்க போகுதுன்னா சகரியா 14:13 வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும், அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். இதுதான் நடக்க போதா, யாரும் ஆப்போசிட்டா இதுக்கு வரப்போறது இல்லை. அவன் அடிச்சுட்டு சாக போறான். ஏன்னா எல்லா கமெண்ட்டுமே அவனுக்கு ஆப்போசிட் ஆகிடும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவன் அடிச்சுட்டு சாக போறான். அவனுடைய கை அவனுக்கு விரோதம். ஒரு பயங்கரமான கலக்கம் வந்துருமா, என்ன நடக்குதுன்னே இந்த பூமியில் தெரியாமல் போயிடும். ஸோ இதனுடைய உச்சக்கட்டம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கட்டாயமாக அணு ஆயுத யுத்தம் வரப்போகிறது உறுதி. யாரோ ஒருத்தர் தெரியாமல் கை வச்சிருவான், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அணு ஆயுத யுத்தம். அப்படி அணு ஆயுத யுத்தம் ஒரு வேளை வழி அணுக்கள் வெடிச்சிருச்சுன்னா என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். எசேக்கியேல் 6:12 வாசிக்கலாம். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். பாருங்க, தூரத்தில் இருக்கிறவன், ஏன்னா எல்லாமே ரசாயன பொருள் போய் விழுந்துச்சுன்னா எல்லாமே உடம்பு ஃபுல்லாக புண்ணு வந்துடும், எரிச்சலே செத்துருவான். பாருங்க, தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியா இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். மீதியா இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். அப்போ ஒரு வார்னு வந்துட்டாலே 3 அழிவு தான். புரியுதுங்களா? தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் வெப்பன் பட்டயத்தால் சாவான், மீதியா இருந்து முற்றுகை போட்டவன் சாப்பாடு கிடைக்காது. இப்படி என் உக்கரத்தை தீர்த்து கொள்வேன். இது ஒரு சாம்பிளுக்கு தாங்க சில சண்டைகள் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த டைமில் என்ன நடக்கும் பாருங்கள். அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள்
கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள் முதலான எல்லா மிருக ஜீவன்களும் வரும் வாதையும் அந்த வாதையை போலவே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த டைமில் 3 வகையான மிருகங்கள் சொல்கிறார். கழுதைகள், குதிரைகள், ஒட்டகங்கள். இதுக்கெல்லாம் வாதை வந்துருமா? அப்போ கழுதைகள், குதிரைகள், ஒட்டகம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது இல்லையா? அப்போ அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வாதை வந்துருச்சுன்னா அப்படியே முடங்கிரும்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். கழுதைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் எது தெரியுமா? கழுதை மாதிரி இருக்கிற வாகனம், குதிரை மாதிரி இருக்கிற வாகனம், ஒட்டகம் மாதிரி இருக்கிற வாகனம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல குதிரை. குதிரை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிடும். ரொம்ப அதிகமான வெயிட்டெல்லாம் ஏற்றாது, பட் ஓவர் ஸ்பீடாக போயிடுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாகனம் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஓவர் ஸ்பீடுனா ஏர்கிராஃப்ட், அதான இருக்கிறதே ரொம்ப ஸ்பீடு. அப்படியே முடங்க போகுது இன்னும் கொஞ்ச நாள். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லலாம்? கழுதை. இந்த கழுதை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும், ஆனால் கம்மியான சுமை ஏற்றிட்டு போகும். ரொம்ப தூரம், ரொம்ப ஜாஸ்தி தூரம் இருக்கா இல்லையா? அப்படின்னா இது எதை குறிக்குது என்று சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ் பாருங்கள், ரொம்ப தூரமெல்லாம் போகிறக்கான வாய்ப்பு இல்லை. ஆயிரக்கணக்கான மீட்டருக்கெல்லாம், கிலோமீட்டர்லாம் போகிறதில்ல. ஆனால் சில பொருளெல்லாம் ஏற்றிட்டு போகுது இல்லையா? இது ட்ரெயின். 3வது ஒட்டகம். ரொம்ப தூரம் போகும், சுமையும் ஏற்றிட்டு போகும். அப்போ ரொம்ப தூரம் சுமை ஏற்றிட்டு போகிறது எதுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? கப்பல். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒட்டகத்துக்கே பாலைவன கப்பல்னு தானே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய யுத்தம் தொடங்கிருச்சுனாலே முற்றிலும் இந்த உலகம் முழுவதும் போக்குவரத்து முடக்கப்படும். இன்னைக்கு சாம்பிளில் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு கப்பல் போகலைன்னு வச்சுங்க, அவ்வளோதான், எந்த பொருளும் பரிமாறப்படாது. வித்தின் 2 மாதத்தில் மகா பெரிய பஞ்சத்தில் உலகமே செத்துருமா. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் அதை சூசகமாக சொல்கிறார். கழுதைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு நாட்டில் எவ்வளோ ஏர் டிராஃபிக் இருக்கு பாருங்க. எத்தனை ஆயிரம் ஃப்ளைட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய எரிமலை வெடிச்சிருச்சுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் ஐரோப்பா கண்டத்தில் எல்லாம் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ கொரோனாவில் பாருங்க எல்லா போக்குவரத்து முடங்கிடுச்சா? அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அப்படி ஒரு வேளை மணிக்கணக்கில் போக்குவரத்து முடங்கிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் பாருங்கள். இந்த மாதிரி தலை மேலே கை வச்சு உட்காந்து வேண்டிதான். இது வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஆந்திராவில் ஏற்பட்ட ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போக்குவரத்து நிறுத்திட்டான். 1 நாள் 2 நாளெல்லாம் பிரயாணப்பட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. யோசனை பண்ணி எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு அவங்களுக்கு இல்லையா? அப்போ ஒரு டிராஃபிக்கில் வந்து இவ்வளோ பெரிய முடக்கம் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? இதை வந்து சில போராட்டங்கள் நடக்கும்போது சாம்பிளுக்கு பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலகமே ஒரிஜினல் பிக்சர் பார்க்கும். எந்த விதமான போக்குவரத்து இந்த பூமியில் இருக்காது, எல்லாமே முடங்கிடும். அது முடங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்கிறார் பாருங்க, இப்படியெல்லாம் நடக்க போகுது. நல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் பாருங்கள் எரேமியா 25:31 வாசிக்கலாம். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் லாஸ்ட் வரைக்கும் போயிடுமா? இன்னைக்கு சில பிரச்சனைகள் நடக்குது, அது ஒரு சில நாடுகளில் பாதிக்கிறது இல்லை, அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை போய் சேர்ந்துருங்கிறார். அதனால தான் இதோ ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா பூசல். நீ எவ்வளவு தூரத்தில் எவ்வளோ நாடு இருந்தாலும் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை என்ன ஆகிடும்? ஸ்டார்ட் ஆகிடும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும். இதுக்கெல்லாம் இப்போ சாம்பிள் பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர பாருங்க. மெய்ப்பர்களே அலருங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின, உச்சிதமான பாத்திரம் போல விழுந்து நொறுங்குவீர்கள் சொல்றார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வந்து உலக ஜனங்களை மேய்ச்சிட்டு இருக்கிறதே ஒன்றும் ஆன்மீக தலைவர்கள் இல்லைன்னா அரசியல் தலைவர்கள். சொல்ல போறார் இன்னும் கொஞ்ச நாள்ல. இந்த மேய்ப்பர்களுக்கு தாங்க இப்போ சொல்றார், அலருங்க. யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறீங்க பாருங்க, மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே
சாம்பலில் புரண்டு கதறுங்க. நீங்கள் வெட்டப்படுறக்குரிய டைம் வந்தாச்சு. உங்களை வெட்டி எரிஞ்சிருவார் தேவன், செதறடிச்சிருவாராம். உச்சிதமான பாத்திரம் போல விழுந்து நொறுங்கிடுவங்க. என்ன இன்னைக்கு ஜனங்களை இப்படி என்னென்னமோ சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகத்தில் ஏமாத்துறாங்க, அரசியலில் ஏமாத்துறாங்க. இவங்க சொன்னதெல்லாம் பொய்யாயிடும். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம். இது அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள். தேவன் உங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்த போகிறார், உங்களை ஆசீர்வாதத்தில் நிரப்புவார், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா? நல்லா எழுதி வச்சுங்க. 2021 மகா பெரிய கொடுமையான வருஷமாக தான் வரும். அப்படின்னா 22 அதை விட கொடுமையானதாக வரும். 23 அதை விட கொடுமையாக தான் வரும். இனி ஹாப்பி நியூ இயர் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் பூமியில் வரவிருக்கிற காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த விவரம் தெரியாமையே ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் ஆசீர்வாதம் கொடுப்பார்னு கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் நீங்கள் போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. வேதத்தை கவனிச்சு பாருங்க, வேதத்தை படிங்க, உண்மையாக சத்தியம் சொல்கிறவங்க சொல்கிறத கேளுங்க. அப்புறம் கேட்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இது ஏன் தெரியுங்களா? இப்போவே ஒரு வைராக்கியத்தோடு சொல்கிறோம்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை விளங்க வச்சுருக்கார் பாருங்க. இதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா மற்றவர்களைப் போல நம்ம ஏமாந்துருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதுக்காக. அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பிரச்சனை? எல்லா ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போகிறாங்க இல்லையா? எதுக்கு வரணும்? ஏன் 3ஆம் உலக யுத்தம் நடக்கணும்? அதுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் சொல்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 38:16 வாசிக்கலாம். நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாளிலே இது சம்பவிக்கும். எதுக்கு தெரியுமா? கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படி உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். புரிஞ்சுதுங்களா? கம் டு த பாயிண்ட். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த உலகத்தில் இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா கொரோனா அது இதுன்னு? எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? மெயின் பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஹூ இஸ் காட்? இதுதாங்க பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனையே யார் உண்மையான கடவுள்? எல்லா ஆளுக்கு ஒரு கடவுளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் உண்மை, இவர் தான் செய்கிறார், அவர் தான் பண்ணுறார், இது புராணம், என்னென்னமோ சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு கடவுளையும் யாரும் வணங்க மாட்டாங்க. கவனிங்க, என்ன நடக்கும் தெரியுமா? இவ்வளோ பெரிய மகா உபத்திரம் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும்போது எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தாங்கள் எந்தெந்த கடவுளை வணங்கினானோ அந்த கடவுளை தேடி போவான். இதுக்கு விடை கேட்பான். அது சொல்லாது. யார் யாரையெல்லாம் நம்பினானோ அத்தனை அவனை கைவிடணும். டெக்னாலஜி கைவிடும், அறிவியல் கைவிடும், ஆன்மீகம் கைவிடும், என்னென்னமோ பெரிய புராணம் பேசினாங்க, எல்லாமே கைவிட்டுரும். புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தில் மகா பெரிய பிரளயம் போயிட்டு இருக்கும். அப்போ தான் நம்பினதெல்லாம் கைவிட்டதுக்கு பிறகு மனுஷன் அப்போ தாங்க தேடுவான், யார் உண்மையான கடவுள்? ஐயோ, அந்த கடவுள் எங்கே தேடுவான். அப்படி தேடும்போது அவனுக்கு ஒரு நியூஸ் வருங்க. என்ன நியூஸ் தெரியுமா? பார், எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக சண்டை போட்டிருக்கு. ஆனால் நாடுகள் தான் அழிஞ்சிட்டு இருக்கே ஒழிய இஸ்ரேலில் ஒரு வகுப்பார் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க கிட்ட என்னமோ இருக்கு, அந்த இஸ்ரேல் ஜனங்க கிட்ட என்னமோ இருக்கு. இப்படித்தான் ஆரம்பிக்குமா? அடுத்தது மறுபடியும் ஜெயிப்பு நடக்கும். மற்ற நாடுகள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம், அழிஞ்சிட்டே இருப்பாங்க. மறுபடியும் அடுத்த எண்ணம் என்ன வரும்? ஜனங்கள் மீச்சம் இருக்கிறாங்க பாருங்க, ஜனங்கள் மத்தியில் இல்லை அவங்க மத்தியில் யாரோ இருக்கிறாங்க, பவர்ஃபுல். யாரோ பவர்ஃபுல்லாக இருந்துட்டு அவங்களை ஆட்டி படைக்கிறார், அதனால தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. மூன்றாவது, இவங்க எல்லா கடவுளையும் வணங்கி தேடுவாங்க இல்லையா? எல்லா கடவுளும் கைவிட்ட உடனே அந்த 3வது ஸ்டேஜ் வரும் பாருங்க. அப்போ சொல்லுவாங்க, அவங்க கடவுள் தாங்க உண்மையான கடவுள். தேவன் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தாங்க 3வது உலக யுத்தத்தை வச்சிருக்கார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எந்த கடவுளை தொழுது கொள்ளுகிறார்களோ அந்த கடவுள் தாங்க உண்மையான கடவுள். புரிஞ்சுங்களா? இப்போ நான் சொன்னது வசனத்தில் இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க. எசேக்கியேல்
38:23. இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அறியப்படுவேன். கவனிக்கிறீங்களா? இவ்விதமாய் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் அறியப்படுவேன். அப்படின்னா இந்த உண்மையான தேவன் யாருன்னு இன்னைக்கு உலகம் அறியவில்லை. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாருயா, பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தை சொல்றேன் சொல்லிட்டு தான் போனார். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் ஏத்தன்ஸ் பட்டணத்தில் போய் ஞானிகளுக்கு முன்பாக பேசுறார். நீ உங்களுடைய மார்ஸ் மேடையில் நான் பார்க்கும்போது அறியப்படாத கடவுள் ஒரு டைட்டில் போட்டு வச்சிருந்தீங்களே, அந்த கடவுளை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னார். கவனிங்க அன்புக்குரிய சொல்ல, அப்படிப்பட்ட உலகமே அறியாத ஒரு கடவுள், உண்மையான கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கடவுள், நம்முடைய கடவுள், பிதாவாகிய தேவன், யாவே என்று சொல்லக்கூடிய மாறாத கடவுள். புரியுதுல? அந்த கடவுள் தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய உண்மையான கடவுள் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, பாருங்க எசேக்கியேல் 39:7 இவ்விதமாய் இவ்விதமாய் அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா? இந்த மாதிரி தான் நான் என் ஜனமாகிய இஸ்ரேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்க விட்டேன். அதனாலே நான் இஸ்ரேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகளும் அறிந்து கொள்வார்கள். புரியுதுங்களா? அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த தெளிவு வருமா? மற்ற புறஜாதிகளுக்கும் அந்த தெளிவு வருமா? இதுக்கு தாங்க 3ஆம் உலக யுத்தத்தை தேவன் வச்சிருக்கார். இதுக்கு தான் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்தார். இதுக்கு தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை மையத்தில் வச்சிருக்கார். இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாப்போட இன்னைக்கு வச்சிருக்கிற காரணம் என்ன? இந்த 3ஆம் உலக யுத்தத்தை இவர்கள் மூலம் நடத்தி இவர்களுடைய தேவன் அப்ப சொன்னா தாங்க புரியும். இன்னைக்கு நீ என்னதான் போய் உண்மையான கடவுளை சொன்னால் ஒருத்தருக்கு புரியாது. எங்க கடவுள் தான் பெருசுமா. புரியுதுங்களா அன்புக்குரிய சகோதரர்? ஸோ இது ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப ஞானமாக ஒரு பாட்டு மாதிரி எழுதுறாரு பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 64:1. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தரையை பொங்க பண்ணும் போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்து நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லை. இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சர்களுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போயிடும். அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து, அதுக்காக தான் இந்த 3ஆம் உலக யுத்தம். மேட்டுமையானவங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கணும். மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே. அப்போ எப்படி இருப்பாரா? உயர்ந்திருப்பார். ஏன் தெரியுங்களா? அப்போது கவனிங்க, இப்போ திடீர்னு நாளைக்கு இயேசு கிறிஸ்து வந்து இங்கே இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் தூக்கி காணாமல் போக வச்சிட்டா கிறிஸ்துவ திட்டுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் தான் எங்களை வந்து காப்பாற்றிட்டு இருந்தது, திடீர்னு இவர் வந்து என்ன பண்ணிட்டாருங்க, எல்லாத்தையும் தூக்கி காணாமல் போக வச்சிட்டார் சொல்லி கிறிஸ்துவ திட்டுவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறார் தேவன் தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு மகாபெரிய உத்தரவு விழும்போது நான் கூட ஜோவியில் சொல்கிறது உண்டு. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த எப்படி இந்த மழை வெயிலின்னா ஏதோ பண்ணுவாங்க, கழுது கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் பன்னிக்கு பவுடர் பூசி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. தங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுமா எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியாக போய் கோயிலுக்கு முன்னாடி நிற்பாங்களா, கடவுளே காப்பாற்று காப்பாற்றுன்னு. அது காப்பாற்றாது, அது அப்படியே தான் நிற்கும். அது ரூம் விட்டு கூட வெளியே வராது, அப்படியே தான் நிற்கும். மறுபடியும் காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துவாங்க, காப்பாற்றாது. உனக்கு படையில் வச்சனே, உனக்கு அதை செஞ்சனே, இதை செஞ்சனே, இத்தனை நாள் உனக்கு அதாவது உன்னை நேர்ந்துக்கிட்டனே, என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க. அது தன்னுடைய நிலைமை விட்டு மாறாது. மனுஷனுக்கு வரும்பாரு ஒரு கோபம், இவ்வளவு செஞ்சோம் இன்னைக்கு காப்பாற்றலைன்னா நீ ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லி நீ இப்போ ஒரு கல்லுங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன்னு சொல்லுவானா மனுஷன். என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவன் என்ன செய்ய போறாருன்னா, இவர் எடுத்து திடீர்னு வெளியே போட்டால் தேவனை திட்டுவாங்க. யார் கொண்டு போய் அந்த விக்கிரகத்தை உள்ள வச்சானோ
அவனையே தூக்கி வெளியே வீச வைக்க போகிறார். நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, இது தேவன் சொன்ன வசனம். மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தனக்கு வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும், வெள்ளி தங்கத்தில் தானே செஞ்சே வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் துறிஞ்சலுக்கு மூஞ்சலுக்கு எரிஞ்சிருவானா. இதுக்கு தாங்க தேவன் காத்துட்ருக்கார். இப்போ கூட இன்றைக்கி சில பேர்லாம் விரும்பி கொண்டு போய் ஆற்றுல வீசுகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் வெறுத்து வீசுவாங்க. கவனிச்சு பாருங்க. அப்போ உலகமே ஒரு மகா பிரளயத்தில் இருக்கும்போது மனுஷன் சம்பாரிச்சிருந்த பணம், அவன் சம்பாரிச்சிருந்த பொண்ணு, அவன் வெள்ளி, அவனை எதுவுமே தப்பு வைக்காது. வசனம் வாசிக்கலாம், எசேக்கியேல் 7:19. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். தெருக்கள் எரிஞ்சிருவாங்களாம். அடுத்தது, அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் ஆத்துமாக்களை நிரப்புவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. கொரோனாவிலேயே கண்டுபிடிச்சிட்டு பாருங்க, எத்தனை கோடி பணம் வச்சுருந்தவங்க கூட ஒரு நினச்ச இடத்துல போய் கடையில் போய் ஒரு பொருள் வாங்க முடிஞ்சுதா? நினச்சபடி வெளியே போக முடிஞ்சுதா? எத்தனை காசு பணம் இருந்தால் கூட. இதெல்லாம் சாம்பிள். இன்னும் கொஞ்ச நாள் அதை உச்சக்கட்டத்தில் இந்த உலகம் பார்க்கும். எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிடுவாங்களாம். இப்போ கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பீரோவுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்களே, லாக்கருக்குள்ளே பாதுகாப்பாக தூக்கி வெளியே வீசுவாங்களா இன்னும் கொஞ்ச நாள். ஒரு பிரயோஜனம் இல்லை. தங்கத்தை வறுத்துட்டிங்க முடியுமா? அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் உண்டு பிரசங்கத்தில். இப்போ டிவியில எல்லாம் நியூஸ் சொல்லி முடிச்சு ஆபரண தங்கத்தின் விலை சொல்கிறாங்க இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க, தங்க கம்ப்ளீட்டாக இன்னொரு நாள் அதனுடைய மதிப்பை இழக்க போகுது. நீங்கள் நம்புங்களா பரவாயில்ல. பைபிள் வசனம் சொல்லுது, தங்கத்தினுடைய மதிப்பை இன்னும் கொஞ்ச நாளில் கம்ப்ளீட்டாக போயிருப்போம். அதனால தான் பண மதிப்பே போச்சு பாருங்க இல்லையா? அதனால் இதையெல்லாம் நம்பக்கூடாதுங்கிறார், வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய வசனம் மட்டும்தாங்க நிலைத்து நிற்கும். ஸோ இப்படியாக இந்த 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது உலகத்தில் ஒரு ஜனங்கள் மீந்திருப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்களும் அவங்க மீந்திருப்பாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா பாருங்க, சகரியா 8:23 வாசிக்கலாம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை பிடிச்சுக்கிட்டு, தேவன் உங்களுடனே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். பார்த்தீங்களா, தேவன் உங்கள் கூட. அப்போ பாருங்க, புறஜாதியாரில் பாருங்க 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை பிடிச்சுக்குவாங்களாம். பிடிச்சிட்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். புரியுதுங்களா? அப்போ அந்த யூதருடைய கடவுள் தான் உண்மையான கடவுள். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த யூதர்கள் மத்தியில் வந்தார். சொன்னார், நீங்கள் வானுங்கிற கடவுள் தாங்க என்ன அனுப்பிச்சாருன்னு சொன்னாங்க. அவங்க நம்பவே இல்லை. என்ன சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் வணங்கின கடவுள் தான் என்னை இந்த பூமியில் அனுப்பிச்சாருன்னு என்னைக்கு நீங்கள் நம்புறீங்களோ அன்னைக்கு நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அது வரைக்கும் நீங்கள் என்னை காண மாட்டீங்கன்னு சொன்னார் இல்லையா? ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்க போது இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தான் இவர்களை பராமரிக்கிறாருங்கிறத இஸ்ரேல் ஜனங்க தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கீழ்ப்படுதலுக்குள்ளே வருவாங்களாம். அப்படி வரும்போது உலகத்தில் இருக்கிற எஞ்சி இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்களாம், உங்ககிட்ட தான் தேவன் இருக்காருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால் நாங்கள் உங்களோட சேர்ந்து வந்து சொல்லி தேவனை நாங்கள் பற்றிக்கொள்வோம். ஸோ இதுதான் அந்த கடைசி முடிவு. அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யூதர்களுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு வரப்போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் இங்கே ஒரு மகா பெரிய அசைவை இந்த பூமி பார்க்கும். அதனால தான் சொன்னார், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போயிடும். இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களே, இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே பயமாக இருக்குது. 3ஆம் உலகம் வந்தால் இப்படியெல்லாம் இருக்குன்னா பயமாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? கேட்டுட்டு பயந்து போயிடலாமா? வசனம் நமக்கு எப்படி கைட் பண்ணுது பாருங்க. லூக்கா 21:28 வாசிக்கலாம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இதை தொடங்கும் போதே சொல்றார், உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதே உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை என்ன பண்ணுங்க, உயர்த்துங்கள். பூமிக்குரியவைகள் எல்லாம் மேலானவைகளையே நாடுங்கள். படிச்சோமா இல்லையா? அப்போ நீங்கள் தேவனுடைய காரியங்களை அதிகமாக பாருங்கள், இந்த பூமியை பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்கள் மீட்பு என்ன வந்து சமீபமாயிடுச்சு.
அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்லி ஒரு சில கேள்வி, இந்த உலக யுத்தம் வருதுங்கிறீங்களே, உண்மையாக நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படின்னு நினச்சி இப்படி எல்லாம் வரோம், நம்மளை வந்து தேவன் காப்பாற்றிடுவாரா, இல்லை இப்படி நாமளும் ஜாக வேண்டித்தானே? எல்லாத்து கூட கேள்வி கரெக்ட் தானே? வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 57:1 வாசிக்கலாம். நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பாருங்க, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எப்போ? 3ஆம் உலகத்துக்கு முன்னாடியா, 3ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னாடியா? வாசிக்கலாம். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை, தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார். அப்ப அந்த தீங்குங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் டிசாஸ்டர்ன்னு இருக்கும், கேலமிட்டின்னு இருக்கும். அதாவது ஒரு மகா பெரிய ஒரு பேரழிவு இந்த பூமியை தாக்குவதற்கு முன்பாகவே உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நாம் ஒருவேளை உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளாக இருந்தால் பைபிளில் சொல்கிற சத்தியமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா பைபிள் சத்தியம் இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் 3ஆம் உலக யுத்தம் ஏன் வரல? சீக்கிரம் முடித்தா நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். ஏன் வரல தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர் சொல்ல 2 பேதுரு 3:9 பேதுரு சொல்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. ஏன் லேட் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும், அந்த அர்த்தமல்ல, கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கார். இது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கோ மற்ற பெயர் கிறிஸ்தவ ஜனங்களுக்கோ அல்ல. உண்மையாக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதில் நடந்து ஆண்டவர் பின்னாடி போய் இடுக்கமான வாசலில் போகிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகிகளுக்காக சொல்லப்பட்ட வசனம். நம்ம ஏன் தேவன் லேட் பண்ணிட்டு இருக்காருன்னா, இன்னமும் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், ஆனால் இன்னமும் நமக்கு மனம் திரும்ப வேண்டியது கொஞ்சம் இருக்குது. ஒருவேளை இந்த 1,44,000 பேர்த்தினுடைய கடைசி ஆள் மனம் கரெக்டாக திரும்பிட்டா, இன்னைக்கு நைட் திரும்பிட்டா, நாளை காலையில் டிக்ளேர் ஆகிடும் 3ஆம் உலக யுத்தம். சரி, ஒருவேளை நாளை காலையில் டிக்ளேர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோம். என்ன அர்த்தம்? யூடியூப் சேனலில் சப்ஜெக்ட் இதோட நின்று போச்சுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் வராது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உபத்திரவத்துக்குள்ளே போக வேண்டியதான். திரள் கூட்டம் படித்தோம் இல்லையா? அப்புறம் திரள் கூட்டமாக போக வேண்டியதான். ஸோ அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் எதுக்கு தெரியுங்களா நமக்கு சொல்கிறார்? தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு காரியத்தையும் சொல்லாமல் செய்ய மாட்டார். படித்தோம் இல்லையா? இப்போ பின்னாடி என்ன நடக்க போகிறதோ அந்த வசனத்தின் மூலம் மிக சுருக்கமாக, இது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு டெக்னாலஜியாக நம்ம பேசலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நமக்கு தெரிய வேண்டியது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிற விஷயம். அது தெரிஞ்சால் போதும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால் இப்போ அடுத்தது நடக்க போகிற நிகழ்ச்சிகளை தேவன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறதுனால நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.